அப்படின்னா தங்கச்சிக்காரி கூட இருக்கிற மேடு வேற யாருமே கிடையாது. சொலனா எப்படி இந்த பேண்ட்ல ட்ரெயின் ஆனாலும் அதே மாதிரி சொலனாக்கு முன்னாடி ட்ரெயின் ஆன பொண்ணு டாலும் மாஸ்டர் மந்தியார் இவங்க எல்லாமே வேணுக்கும்னே தான் அந்த தங்கச்சிக்காரிக்கிட்ட இவன் மேடா போற மாதிரி பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம கண்டினியூவா பார்த்துடலாங்க. அதுக்கு முன்னாடி என்னோட வாய்ஸ் ஓவர் நரேஷன் ஸ்டோரியில பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மாஸ்டர் இருக்கார் இல்லையா, அவருக்கு இந்த மேடு பொண்ணு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நிறைய ஆண்கள் ட்ரெயின் ஆகிற இடத்துல இந்த பொண்ணு பக்காவா ட்ரெயின் ஆயிருப்பா. அதனாலேயே இந்த பொண்ணு மேல அவருக்கு வந்து கொஞ்சம் பாசம் ஜாஸ்தியா இருக்கும். அவர் யாரெல்லாம் ட்ரெயின் பண்ணாரோ அவங்க எல்லார் மேலே அவருக்கு பாசமா இருக்கும். ஆனா இந்த பொண்ணு மேல கொஞ்சம் கூடுதல் பாசம் இருக்கும். அதை சொல்லவும் செய்வாரு. ரொம்ப நல்ல ட்ரெயின் ஆன பொண்ணு இவ, உன்னை பாக்குறப்ப எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவார். அதுக்கப்புறம் 3 பேர் உட்கார வச்சு கேள்விகளை கேட்பாங்க. நாங்க இப்போ இளவரசியை பத்தி பேசதான் கூப்பிட்டுருக்கோம், நீ சொல்லு, அந்த பொண்ணு கிட்ட ஏதாவது மாற்றங்கள் தெரியுதா, என்ன ஏது அப்படின்னு சொல்லி கேட்குற சமயத்துல யோசிக்கிறா ஃபர்ஸ்ட் மேடு. ஃபர்ஸ்ட் இவளுக்கு என்ன டவுட் வந்தது, அந்த தங்கச்சிக்காரி வயசை மாற்றி சொன்னா இல்லையா, 21 வயசு ஆகிறதுக்கு எனக்கு இன்னும் 2 வருஷம் இருக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த டான்ஸ் ஆஃப் கிரேஸை வந்து அரசர் வைக்கிற பார்ட்டியில் எல்லாரும் முன்னாடி ஆடி காட்ட முடியும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பா இல்லையா. ஸோ வயசில் அவள் சொன்ன தப்பு. 2வது, இந்த சொலனா வந்துட்டு ஏதோ எதிரி நாட்டு ஸ்பை அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக போனப்போ அப்படியே பதறி சொல்லியிருப்பா இல்லையா, பிறக்கிறப்ப எல்லாரும் ஸ்லேவாக பிறக்கிறதுல அப்படி இப்படின்னு ஹைப்பாய் கத்திருப்பா இல்லையா. அது 2வது. இந்த 2 விஷயத்தையும் வந்து இப்போ அவள் சொல்கிறது கிடையாது. அதுக்கு பதிலாங்க ஆஸ் யூஷுவல் தான் எப்பவும் போல இளவரசி அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்க்குறாங்க. அரசர்கிட்ட ரொம்ப மரியாதையாக இருக்காங்க. அரசரை நல்லபடியாக பார்த்துக்கணும்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு அரசர் இளவரசர் ராணி எல்லாம் டீ குடிக்கிறப்போ பிரின்சஸையும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. பட் அவங்களுக்கு கோல்டாக இருந்ததா அங்கே போகிறப்போ அரசருக்கும் ராணிக்கும் அது அஃபெக்ட் ஆகிடுமோ அப்படிங்கிறதுக்காக அவங்க போகாமல் இருந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக சொல்லுவா. அப்போ மந்திரியார் கேட்பாங்க, சரி எதுக்காக அந்த எதிரி நாட்டு அரசர்கிட்ட பேசுறதுக்காக அரசர் வந்துட்டு ஃபேக் பிரின்சஸாக சொல்லணும் வச்சு கூப்பிட்டு போனப்போ அங்கே எதுக்காக இவ திடுதுப்புன்னு வந்தா அப்படிங்கிறப்போ அந்த ஃபேக் பிரின்சஸாக போயிருக்கிறது எதிரி நாட்டோட ஸ்பை அப்படிங்கிற நியூஸ் வந்து தங்கச்சிக்காரிக்கு கிடைச்சிருச்சு. அது உண்மையாக போய் அப்படின்னு ஆராயறதுக்கு முன்னாடி அப்பாவுக்கு அண்ணனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற பதட்டத்தில் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ எல்லாத்தையுமே தங்கச்சிக்காரிக்கு சாதகமாக சொல்றா. ஆனால் தாலும் நோட்டீஸ் பண்ணுறாங்க, இல்லை இந்த பொண்ணு வந்து எதையோ மறைக்கிறா அப்படிங்கிறத நோட்டீஸ் பண்ணிட்டாங்க. மந்திரியார் அகைன் வந்து கேட்பாங்க அந்த மேடை பார்த்து, நீ சொல்றதெல்லாம் ஷியோர் தானே, கரெக்டாக தானே சொல்ற அப்படிங்கிறப்போ மாஸ்டர் வந்துட்டு, நீங்கள் இந்த பொண்ணை தாராளமாக நம்பலாம், பேண்டில் ட்ரெயின் ஆயிருக்கா, இந்த பொண்ணு வேலையை கரெக்டாக தான் பாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு சீனில் உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா, ஒரு வாட்டி இந்த மாஸ்டர் வெளியே வர்றப்போ இந்த மேடை பார்த்துட்டு சூசகமாக கண்ணை காட்டியிருப்பாரே, அப்போ நம்மளுக்கு என்னென்னு புரியல, ஆனால் அது இப்போ புரியுது. மாஸ்டர் இந்த பொண்ணு 100% நம்புறாரு. இந்த பொண்ணு வந்து நம்மக்கிட்ட உண்மையை தான் சொல்கிறான்னு சொல்லிட்டு. ஆனால் தாலுமுக்கு இந்த பொண்ணு ஏதோ மறைக்கிற அப்படிங்கிற மாதிரி தோணிடுச்சு. இந்தம்மா இளவரசிக்கு ஏதோ கோல்டுன்னு சொன்னேன் இல்லையா, கொஞ்சம் மூழ்கியெல்லாம் இந்த பேக்கில் வச்சிருக்கேன், இளவரசி ரூமில் வச்சு அப்படின்னா அவங்க கோல்டு சரியாகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அந்த பொண்ணும் எடுத்துக்கிட்டு ஓகேங்க நன்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வருவா. வெளியே வந்தவ சந்தேகமே படாதபடி லைட்டாக ஒரு பெருமூச்சு மட்டும் விட்டுட்டு திரும்பி கூட பக்கமாக அவள் பாட்டுக்கு போயிடுவா. இவ ஏதோ மனசில் வச்சுட்டு தான் பண்ணுறா அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியுது. அதுக்கப்புறமாக அந்த நர்சரிக்குள்ளே 3 பேர் உட்காந்து பேசுவாங்க. மந்திரியார் சொல்லுவார், இந்த தங்கச்சிக்காரி எதுக்காக ஃபேக் பிரின்சஸாக போயிருக்கிறவங்க ஸ்பை தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா, அந்த அளவுக்கு அதை வந்து பெருசாக எடுத்துக்கிட்டு அவங்க வர்றதுக்கான காரணம் என்ன, அரண்மனைக்குள்ளே தான் நான் இருந்தேன், ராணி இருந்தாங்க, எங்ககிட்ட கூட சொல்லலையே. அப்புறம் மாஸ்டர், இப்போது இந்த பொண்ணு போனா இல்லையா, தங்கச்சிக்காரி கூட மேடாக வச்சுருக்கோமே, அந்த பொண்ணு வந்து நம்பக்கூடிய ஆள் தானா, நம்பலாமா அப்படிங்கிறப்போ, ஐயோ அந்த பொண்ணு பயங்கர கிளவர், 100% நம்பலாம், நல்ல பொண்ணு அப்படிம்பாங்க. சரி, ஆனால் அந்த பொண்ணை இல்லை, நான் உங்களை நம்புறேன், உங்கள் வார்த்தையை நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ தான் தாலும் வந்து மந்திரியாரை பார்த்து கேட்பாங்க, இது பாருங்க, பேண்டில் ட்ரெயின் ஆன ஒரு பொண்ணை இளவரசிக்கு நீங்கள் மேடாக அனுப்பிச்சிருக்கீங்க, இதுக்கான காரணம் என்ன, இது அரசருக்கு தெரியுமா, தெரிய வந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறப்போ அரசருக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பார் மந்திரியார். எதுக்காக வச்சிருக்காரு அப்படின்னா, மந்திரியாருக்கு என்ன டவுட்னா, அன்றைக்கி நம்ம 2 பொம்பளை பிள்ளைங்களை பார்த்தோம், அதில் ஒன்று தான் அரசருக்கும் சாவாவுக்கும் பிறந்த பொண்ணு, இன்னொன்று சாவாவுக்கு கோச்சனுக்கு பிறந்த பொண்ணு. ஆனால் அது எது அரசருக்கு பிறந்த பொண்ணு எது கோச்சனுக்கு பிறந்த பொண்ணு அப்படிங்கிறது மந்திரியாருக்கு தெரியாது. அந்த டீட்டெயிலே சுத்தமாக தெரியாது. அந்த இடத்துல இவருக்கு இன்னும் ஸ்டக் ஆகி டவுட்லேயே இருக்கார். இதெல்லாம் யோசிச்சவர், தாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க, அரசருக்கே தெரிய வந்தாலும் எங்கிட்ட அதுக்கு கரெக்டான பதில் இருக்குது, நான் சொல்கிறப்ப அரசர் புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறாங்க. தாலுமும் சரிங்க நீங்கள் சொன்னதான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாலுமும் வந்துட்டு ஓகே மந்திரியார் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறாருன்னா அது ஒரு ரீசன் இருக்குன்னு சொல்லி விட்டுடுறாங்க. மந்திரியார் பேசிட்டு எழுந்து வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் தாலுமுக்கு மனசுக்குள்ளே தோன்றது, சரி மாஸ்டர் காதிலாவது போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் கிட்ட, அந்த மேடு பொண்ணையும் நீங்கள் தானே பேண்டில் ட்ரெயின் பண்ணீங்க அப்படிங்கிறப்போ, ஆமாம் நான் தான் ட்ரெயின் பண்ணேன், பேண்டில் எப்படி தெரியுமா அந்த பொண்ணு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டா, எல்லாத்துலேயுமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான், ரொம்ப கிளவரான பொண்ணு, ரொம்ப நல்ல பொண்ணு அப்படி இப்படின்னு பெருமையாக பேசுவார். இது பாருங்க, எவ்வளவு தலை சிறந்த ஸ்பையாகவே இருந்தாலும் 2 விஷயத்தால் அவங்க வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
இவ லேடிஸ் பையன் இருக்கிறதுனால ஒரு ஆண் அப்படி இல்லைன்னா பணத்துக்கு வேலை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதே ஒரு ஸ்பை ஆம்பளையா இருந்தா அப்படின்னா ஒரு பொண்ணுக்காகவோ பணத்துக்காகவோ இல்லைன்னா அதிகாரத்துக்காக பதவிக்காக வேலை போவோம் அப்படிங்கிறாங்க. அப்படியெல்லாம் பேசாதீங்க. இந்த பொண்ணு அந்த மாதிரி டைப் எல்லாம் கிடையாது. பணத்துக்காகவோ இல்லை ஒரு ஆம்பளை மேலே வர்ற காதலுக்காகவோ அவள் அந்த மாதிரியெல்லாம் நம்மளுக்கு வந்து துரோகம் பண்ண மாட்டா அப்படிங்கிறாங்க. என்னமோ ஒன்று, ஆனால் இந்த பொண்ணு மேலே ஒரு கண்ணு வைங்க, எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படிங்கிற சமயத்தில் இது இவருக்கு பிடிக்கல. ஏன்னா மாஸ்டர் வந்து அந்த மேடு பொண்ணு ரொம்ப நம்புறாரு. அந்த பொண்ணு பேர் வந்து நூனா. இதை பாருங்க தாலும், நீங்கள் இப்படியெல்லாம் பேசக்கூடாது. அந்த பொண்ணை பற்றி எனக்கு தெரியும். இங்கே இந்த பூக்களோட நெடி ரொம்ப அதிகமாக இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படிங்கிறப்போ நெடின்னு சொல்லக்கூடாது, நறுமணம்னு சொல்லணும் அப்படிங்கிறப்போ அவர் பாட்டுக்கு வெளியே போயிட்டார். அவர் கோவம் வந்துடுச்சு. நான் ட்ரைன் பண்ண பொண்ணை வந்து டவுட் பண்ணுறீங்க, அந்த பொண்ணு மேலே ஒரு கண்ணு வைக்க சொல்கிறீங்க அப்படிங்கிற கோவத்தில் அவர் போயிட்டாரு. இந்த பக்கமாக அந்த மூலிகையெல்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா டாலும், அதை எடுத்துக்கொண்டு வந்துட்டு அதை சாம்பிரானில் போட்டு இளவரசி பக்கத்தில் வச்சுட்டு இளவரசி தூங்குங்க அப்படிங்கிறாங்க. மெய்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, யார் வந்து என்னை கூப்பிட்டாலும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நான் உடம்பு சரியில்லாமல் இருக்கேன், புரிஞ்சுதா அப்படிம்பாங்க. இவளும் போர்வையெல்லாம் போத்தி விட்டுட்டு அப்படியே அவன் மனசுக்குள்ள 1008 கணக்கு போடுறா. இந்த மாதிரி நர்சரியில் வந்து என்னை கூப்பிட்டாங்க, அந்த தாலும் மாஸ்டரு மந்திரியாரெல்லாம் உங்களை பற்றி கேட்டாங்க கொண்டாங்க அப்படிங்கிறது எதுவுமே அவள் சொல்கிறது இல்லை. இங்கே சீனை அப்படியே கட் பண்ணா ராணி கூட சேர்ந்து ஒரே கேம்ஸ் தான் சொல்லனாக்கு. ராணி செம ஹாப்பியாக இருக்காங்க. உங்க கூட இப்படி எல்லாம் விளையாடுறப்போ எனக்கு எங்கள் அக்காங்க ஞாபகம் தான் வருது. சின்ன வயசில் அவங்க கூட இந்த மாதிரி தான் நான் நிறைய கேம் விளையாண்டுக்கிட்டே இருப்பேன். இப்போ அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு, டக்கு டக்குன்னு பார்க்க முடியறதில்ல. என் அம்மா அப்பா பக்கத்தில் தான் இருக்காங்க, ஆனால் நான் ராணியாக இருக்கிறதுனால விஸ்குன்னு வந்து பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பார்க்கவும் வர்றதில்ல. நான் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறேன். அரசரும் என் மேலே வந்து பாரமுகமாக தான் இருக்காரு. அரசர் என் மேலே பாசம் வச்சுருக்காரு. ஏதோ ஒரு குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கிறாரே தவிர்த்து என்னை வந்து உமனாக அவர் வந்து பார்க்குறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவா. சரி சொல்லனா, நீ உங்கள் அம்மா அப்பா பற்றி எல்லாம் சொல்ல அப்படிங்கிறப்போ அவளும் சொல்லுவேன், எங்கள் அம்மா அப்பா வந்து ரொம்ப லவ் பண்ணாங்க, ரொம்ப லவபிளான கப்புள், நான் என் தங்கச்சி அம்மா அப்பாலாம் இப்படி இருந்தோம் அப்படி இருந்தோம்னு சொல்லிட்டு இவளும் எல்லா கதையும் சொல்லுவா. அதெல்லாம் கேட்குறப்போ இந்த மாதிரி ஒரு குடும்பமாக வாழணும் அப்படின்ட்டு ராணிக்கும் ஆசையாக இருக்குது. அரசருக்கும் ராணிக்கும் ஏஜ் கேப் பயங்கரமாக இருந்தாலும் இந்த ராணிக்கு அரசரை பிடிச்சி போய் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கட்டாய திருமணமெல்லாம் கிடையாது. ஆனால் அரசர்கிட்ட இருந்து அந்த காதல் கிடைக்கல அப்படிங்கிறது ராணிக்கு ஃபீலிங்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அரசருக்கும் ஒரு காதல் இருக்குது, ஆனால் அந்த காதல் என் மேலே கிடையாது. இப்போ இளவரசியாக சுபேக்காவை இருக்காங்க இல்லையா, சுபேக்காவோட அம்மாவது அரசர் உயிருக்கு உயிராக காதலிச்சிருந்திருக்காரு அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து கேட்குறாங்க நம்ம சொல்லலாம், அப்போ இளவரசரோட அம்மா அப்படிங்கிற சமயத்தில் இளவரசரோட அம்மா தான் அரசரோட முதல் மனைவி. ஆனால் இளவரசர் பிறந்த உடனே 2-3 மாதத்துல அவங்க இறந்து போயிட்டாங்க. ஆனால் பாவம் இளவரசர் பிறந்ததும் தாய்ப்பால் கூட அவங்களுக்கு சரியாக கிடைக்கல. கடைசியில் இங்கே மெய்டாக இருக்கிறவங்களில் யார் குழந்தை பெற்றிருப்பாங்களோ அவங்க தாய்ப்பாலை தான் இளவரசருக்கு கொடுத்து வளர்த்தாங்க. அம்மாவோட முகம், அம்மாவோட வாசனை கூட இளவரசருக்கு அந்த அளவுக்கு தெரியல. இதெல்லாம் நினைக்கிறப்போ இளவரசரை பார்க்குறப்ப எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். என்ன பண்ணுறது, அவங்க என்னென்ன ஆசைப்படுறாங்களோ ஆண்டவன் அதே மாதிரி அவங்களுக்கு கொடுக்கறது இல்லையா அப்படின்னு சொல்கிற சமயத்தில் இதெல்லாமே கேட்டுக்கிறாங்க நம்ம சொல்லலாம். ஸோ இளவரசருக்கு இப்படி ஒரு கஷ்டம் இருக்குது அப்படிங்கிறதும் புரியுது. ராணியும் ரொம்ப ஃபீல் பண்ணுறதுனால தாலும் சொல்லி கொடுத்தாங்க இல்லையா செலனாக்கு ஆர்ட் ஆஃப் டச், அது என்ன ஏதுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதை ராணிக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ராணி இதை இப்போவே நாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அரசர் கூட ஜோப்போ கேம் விளையாடுறதுக்காக கிளம்பி வந்துடுவாங்க. ஆனால் அங்கே சொலனாவை பார்த்ததும் இளவரசருக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். பட் சொலனா வந்து மெய்டாக இருக்காங்க இல்லையா, அதனால பார்த்துட்டு ஈனால இழிக்கக்கூடாது, அதனால ரொம்ப பொறுப்பாக நடந்துக்கிறாங்க. ராணி வந்து கேட்டது சரி விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசரும் உட்காந்துருவாங்க. அந்த தாயக்கட்டு என்னமோ உருட்டுறப்போ வேணும்னே அரசரை வந்து தட்டி தட்டி சிரிப்பாங்களா ராணி. இதை பார்க்குற எல்லாருக்கும் ஐயோ இப்போ நம்ம இங்கே இருக்கலாமா போகலாமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அரசருக்கும் சங்கோஜமாக தான் இருக்கும். ஆனால் டேரெக்டாக ராணி கிட்டே இப்படியெல்லாம் பண்ணாதேன்னு சொன்னால் நல்லா இருக்காது இல்லையா, அதனால ராணி இங்கே பாரு சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிட்டு இளவரசன்கிட்ட நாம் என்ன முடிவு எடுத்துருக்கோம்னு சொல்லு அப்படிங்கிறாங்க. அப்படியா, என்ன முடிவு என்ன எதுன்னு இளவரசர் கேட்குறப்போ, ஆமாப்பா உனக்கு கல்யாண வயசு வந்துடுச்சு, உனக்குன்னு நல்ல ஒரு பிரின்சஸை நாங்கள் பார்க்க போகிறோம், அதை தான் நானும் அரசரும் பேசி முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இளவரசருக்கு இப்போ என்ன கல்யாணத்துக்கு அவசரம் அப்படிங்கிறப்ப அரசர் சொல்லுவாங்க, இதை பாருப்பா எனக்கு அடுத்தது இந்த நாட்டை ஆள போகிறவன் நீ, உன்னோட வாழ்க்கை அப்படிங்கிறது உனக்கு சொந்தமானது கிடையாது, இந்த நாட்டுக்கு சொந்தமானது. உனக்கு பிடிச்ச பொண்ணு இருந்தால் சொல்லு, அப்படி இல்லைன்னா உனக்கேற்ற மாதிரி பொண்ணை தேர்ந்தெடுக்க வேண்டியது ராணியும் என்னோட கடமை அப்படின்ட்டுருவாங்க. இப்படி எல்லாம் பேசுகிறப்போ இளவரசர் சொலனாவை பார்க்க, சொலனா இளவரசரை பார்க்க அப்படின்ட்டு தான் இருக்கும். அதுக்கப்புறம் வெளியே வரப்போ கூட ராணி வந்து இளவரசர்கிட்ட சொல்லுவாங்க, இதை பாரு நீ சொல்கிற மாதிரி பொண்ணை நான் செலக்ட் பண்ணுறேன், என்கிட்ட சொல்லு உன் டேஸ்ட் என்ன ஏதுன்னு சொல்லு, உனக்கு பிடிச்ச பொண்ணை நான் செலக்ட் பண்ணுறேன் அப்படிம்பாங்க. அதை வந்து எப்படி சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் இளவரசருக்கு இருக்கும். இளவரசருக்கு என்ன சொல்கிறதுன்னு ஆக்சுவலாக தெரியல. ராணி பாட்டுக்கு எனக்கு சீக்கிரம் மருமக வரணுப்போ அப்படிங்கிற மாதிரி வந்துடுவாங்க. பின்னாடியே சொல்லணும் வந்துடுவாங்க. வர்றப்போ ராணி கேட்பாங்க, எப்படி ஆர்ட் ஆஃப் டச்சு அரசர்கிட்ட அப்படிங்கிறப்போ ராணி ரொம்ப ஆப்வியஸாக தெரியுது, உங்களுக்கு இன்னும் பயிற்சி வேண்டும் அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி அப்போ பயிற்சி பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராணிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இளவரசருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா ஒரு மருமக வந்துடுவா, அவங்களுக்கு குழந்தை பிறந்தது அப்படின்னா அந்த குழந்தைய நான் தான் வளர்ப்பேன், நான் லோன்லியாகவே இருக்க மாட்டேன், நான் ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்ட்டு. பாவங்க இந்த ராணி பச்சை மண்ணு.
அதுக்கப்புறமாக அரசர்கிட்ட ஏதோ ஃபைல் எல்லாம் கையெழுத்து வாங்குறப்போ இளவரசர் அப்படியே நைஸாக சொல்லுவார், அரசரே நான் இப்போ கல்யாணத்துக்கு தயாராக இல்லை, அந்த மைண்ட் செட்டில் இல்லை அப்படின்றதும் அரசருக்கு கோவமே வந்துடும். இதை பாருப்பா, நான் அரசனா எந்த அளவுக்கு என் கடமையை பண்ணுறனோ தகப்பனாவும் என் கடமையை நான் பண்ணணும். நீ இப்படி சொல்கிறது சரி கிடையாது. எனக்கு அடுத்து இந்த நாட்டை நீ நல்ல ஒரு ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்த அளவுக்கு ஆசைப்படுறனோ அதே மாதிரி ஒரு நல்ல பொண்ணை காதலிச்சு ஒரு குடும்பஸ்தனாவும் நீ வாழணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். உன்னோட பர்சனல் லைஃப்பும் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால நீ அதை பற்றி யோசி. ஒரு நல்ல பொண்ணை காதலிக்கிறது, அந்த பொண்ணு கூட வாழ்கிற வாழ்க்கை அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆண்மகனுக்கும் முக்கியம். அது என் பையனான உனக்கும் கிடைக்கணும்னு நான் ஆசைப்படுறது ஒரு தகப்பனா என்னோட தப்பா சொல்லு அப்படிங்கிறாங்க. ஐயோ அரசரே அப்படி சொல்லலை அப்படிங்கிறப்போ அரசருக்கு சாவா ஞாபகம் வந்துடுது. அதனால அதை மனசில் வச்சுட்டு சொல்கிறாரு, நீ எந்த பொண்ணை நினைக்கிறப்போ நடந்துக்கிட்டே இருந்தாலும் அவள் நினப்பு ஒன்று நிறுத்துதோ, எந்த பொண்ணை நீ யோசிக்கிறப்போ உன்னையும் அறியாமல் சந்தோஷம் வருதோ, எந்த பொண்ணு கூட உன் டைமை ஸ்பெண்ட் பண்ணணும்னு தோணுதோ அந்த பொண்ணு தான் வாழ்க்கைக்கானவ. அப்படிப்பட்ட பொண்ணோட நீ வாழணும்னு ஆசைப்படுற அப்படின்னு இவர் சொல்லிட்டாரு. இது எல்லாத்தையும் இளவரசர் உள்வாங்கிட்டு அப்படியே நடந்து வந்துட்டு இருப்பாரு. வந்துட்டு இருக்கிறப்போ சடார்னு இவருக்கு சொல்லன ஞாபகம் தான் வரும். அப்படியே நின்றுவார். அப்போ அரசர் சொன்னதான் ஞாபகம் வருது. எந்த பொண்ணை நினைக்கிறப்போ நீ என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் இல்லை நடந்துட்டு இருந்தாலும் நிற்கிறியோ அந்த பொண்ணு தான் உனக்கானவ அப்படின்னு சொன்னது ஞாபகம் வருது. இப்போ சொலனாவை தானே மனசில் நினைச்சாரு. அப்படியே சிரிச்சுக்கிட்டே நிமிந்து பார்த்து சொலனா அங்கே தான் நின்று ராணி கூட பேசிட்டு இருப்பாங்க. பக்கத்தில் ராணியோட மேடும் இருப்பாங்க. அதை பார்த்தது இன்னும் சந்தோஷமாயிடும். நான் சொலனாவை நினைச்சேன் பார்த்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு சொலனா கிட்ட பேச வரலான்னு இருக்கிறப்ப அந்த இடத்துக்கு ஜின்மு வருவாங்க அவர் பாடி கார்டோட. ராணி கிட்டையும் பேசிட்டு அப்போ சொலனாவை பார்த்துட்டு எப்படி இருக்க சொலனான்னு கேட்க, நல்லா இருக்கே ஜின்மு அப்படிம்பாங்க. ராணி கேட்பாங்க, உனக்கு ஜின்மு ஏற்கனவே தெரியுமா அப்படிங்கிறப்போ, ஆமாம் நாங்கள் நிறைய வாட்டி மீட் பண்ணியிருக்கோம், இவர் தான் இறந்து போன அரசரோட மகன் அப்படிங்கிறது கூட தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஜின்முவும் சொல்லுவாங்க, எனக்கு தெரியல கோஇன்சிடென்ட்டாகவே நான் சொலனாவை மீட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பக்கம் ஒரு மனுஷனுக்கு கபகபன்னு எரியுது. இங்கே ராணி சொல்லுவாங்க, ஜின்மு சொலனா கிட்ட நிறைய கேம்ஸ் இருக்குது, நானும் சொல்லணும் கேம்ஸ் விளாண்டுக்கிட்டே இருப்பேன், நான் ரொம்ப லோன்லியாக இருக்கேன், என்னை எங்கேஜாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அரசர் தான் எனக்கு இன்னொரு மெய்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொலனா அசைன் பண்ணாங்க. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அப்புறம் சொலனா ஆர்ட் ஆஃப் டச்சு அதை ஜின்மோ கிட்ட நீ ட்ரை பண்ணி அப்படிங்கிறாங்க. என்ன ராணி சொல்கிறீங்க, ஜின்மோ தான் அதுக்கெல்லாம் கரெக்டான ஆள், ஆர்ட் ஆஃப் டச்சை சொல்லிக் கொடு அப்படிங்கிறப்போ சொலனா வந்துட்டு அந்த ஆர்ட் ஆஃப் டச்சை பேசிக்கிட்டே ரொம்ப கேஷுவலாக பண்ணி காட்டுவாங்களா. இவங்க இங்கே பண்ணிட்டாங்க. ஆனால் அங்கே இளவரசருக்கு அவ்வளோதான், மொத்தமாக எரிஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். இந்த சீனை வைக்கிறேன், இளவரசரை விட்டுருங்க, பின்னாடி பாடி கார்டை பாருங்க. இளவரசர் எந்த அளவுக்கு பொறாமையில் வந்துட்டு இருப்பார் அப்படிங்கிறது பாடி கார்டுக்கு புரியுது. அவ்வளோதான் இளவரசர், பாடி கார்டு இது வரைக்கும் நான் கண்ட காட்சி போதும், இதுக்கு மேலே பார்க்குறதுக்கு எனக்கு தெம்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து திரும்பி போயிடுவார். ஜின்முக்கு ஒன்றுமே புரியல, என்ன சொல்ல நான் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ, இதுதான் ஆர்ட் ஆஃப் டச். ஓ இதுதான் ஆர்ட் ஆஃப் டச்சா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமாக எல்லாரும் குயினோட சேம்பரில் போய் உட்காந்துட்டு ஒரே சிரிப்பு தான், கலாட்டா தான். சரி சொல்லனா ஆர்ட் ஆஃப் டச் என்னங்கிறத நான் பார்த்துட்டேன், இதையும் தாண்டி என்னெல்லாம் ராணிக்கு சொல்லி கொடுத்த சொல்ல அப்படிங்கிறதுக்கு அதெல்லாம் சொல்ல முடியாது, அதெல்லாம் பொம்பளைங்க விஷயம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஜின்முக்கெல்லாம் பயங்கரமாக சிரிப்பாக இருக்கும். அப்போ தான் இளவரசர் வருகிறார் அப்படிங்கிற அறிவிப்பு கேட்டதும் ஜின்மு எழுந்து நின்று மரியாதை கொடுப்பாங்க. இளவரசர் வந்துடுவார். அப்படியே சொல்லனாவ ஒரு முறை, ஜின்மு நீயும் இங்கே தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ராணி கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி நீங்கள் எனக்காக ஒரு பிரின்சஸை தேடுறதாக சொல்லியிருந்தீங்க இல்லையா, அதை பற்றி பேசுகிறதுக்காக வந்தேன். அப்படி அப்பா சொல்லு அப்படிங்கிறவங்க. ஜின்மு என்னப்பா கல்யாணம் பண்ணிக்க போறே அப்படின்னு கேட்குறதுக்கு, ஆமாம் ஜின்மு அதுக்கான டைம் வந்துடுச்சு இல்லையா, அதனால தான் அரசரும் ராணியை சேர்ந்து எடுத்த முடிவு தான். சரி சொல்லுப்பா இளவரசரே, உனக்கு எப்படிப்பட்ட பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லி ராணி கேட்குறதுக்கு, நான் நல்லா அழகான, நல்ல பண்பான, நல்ல அன்பான, நல்ல குடும்பம் அப்படின்லாம் ராணி ஆரம்பிப்பாங்க. அவ்வளோலாம் வேண்டாம், நல்ல அழகான பொண்ணை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம சொல்லனா பார்க்குறப்ப சொன்னா கண்டுக்கவே மாட்டா. ஆனால் அதுக்கப்புறமாக்க ஆண்டியை பார்க்க ஆண்டி கிழங்கு வச்சுருப்பாங்க, சாப்பிட்டுக்கிட்டே நெஞ்செல்லாம் அடைக்கும், நெஞ்சை தட்டிக்கிட்டே சொல்லனா சொல்லுவா, ஏதோ நல்ல பொண்ணு, நல்ல பாசமான பண்பான பொண்ணை பாருங்கன்னு சொல்லியிருந்தா கூட என் மனசு ஆறி இருக்கும். அது என்ன அழகா இருந்தால் மட்டும் போதும், அழகை மட்டும் வச்சுட்டு இந்த இளவரசன் கல்யாணம் பண்ணிட்டு என்னத்த வாழ்க்கையை கிழிக்க போகிறான், அதுவும் அழகான பொண்ணு மட்டும் போதுமா, அழகான பொண்ணு, அப்புறம் எதுக்காக என்கிட்ட நீ எனக்கு சொந்தமானவும் நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எதிரி நாட்டு அரசங்கிட்ட நான் மாட்டிட்டு இருந்தப்போ சொல்லணும். அப்படி ஒரு வார்த்தை ஒரு பொண்ணோட மனசில் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்துன்னு தெரிய வேண்டாமா இந்த ஆளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பி தள்ளுறாங்க. பயங்கரமாக சாப்பிட்றாங்க. ஆண்டி இதை பாரு பொறுமையாகவே சாப்பிடு, ஒன்றும் அவசரம் இல்லை, இப்படி சாப்பிட்றப்போ நெஞ்சை அடைச்சிட்டு நீ புலம்புறதுனால மட்டும் இளவரசன் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு சொல்ல போகிறது இல்லை அப்படின்னு கலாச்சு விட்ருவாங்க. அதுக்கப்புறமாக அரண்மனை விட்டு போகிறப்போ இளவரசியோட சேம்பரை தாண்டி தான் போகணும். இந்த வாட்டி இளவரசி பார்க்கறதுக்கான எண்ணம் உங்களுக்கு இல்லையா அப்படின்னு ஜின்முவை பார்த்து பாடி கார்டு கேட்குறப்போ, ஜின்முக்கு என்னன்னு தெரியல, சரி இந்த வாட்டி பார்க்கலான்னு தோணுது, பார்க்கலான்னு வந்தால் இல்லைங்க இளவரசி தூங்கிட்டு இருக்காங்க, உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, யாரையும் பார்க்க வேண்டாம், அலோவ் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு மெய்டு சொன்னாலும் கேட்காம ஜின்மு உள்ளே வராரு. நெத்தி தொட்டு பார்க்குறாரு, லைட்டாக சூடாக இருக்குது, ரொம்ப வேத்து இருக்குது, கொஞ்சம் பயந்து போயிருக்கா, தூக்கத்தில் கூட கொஞ்சம் அனத்திக்கிட்டே இருக்கா, அது புரியுது. ஸோ ஜின்மு வேர்வையெல்லாம் தொடச்சி விட்டுட்டு மெய்டு கிட்ட பத்திரமா இளவரசியை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவார்.
இந்த பக்கம் இளவரசர் தான் காட்டுறாங்க. இளவரசரால் ஏற்றுக்கவே முடியல. ஜிம்னுவை தொட்டு தொட்டு பேசினாலும் அப்படிங்கிறது ஏற்றுக்கவே முடியல. பயங்கர கடுப்பாக இருக்குது. அது டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது. அந்த சமயத்தில் பாடி கார்டு வந்து இந்த தங்கச்சிக்காரி வந்து அவங்க குடும்பமே வந்து கொள்ளையர்களை வந்து தான் அழிச்சாங்க. ஸோ அந்த இடத்த விட்டு இவங்க வந்துட்டாலும் விசாரிக்க போனாங்க. வந்துட்டாலும் அந்த இடத்துல நிறைய ஆட்களை வச்சு விசாரிச்சுக்கிட்டே தான் இருந்திருப்பாங்க. அங்கேருந்து ஒரு நியூஸ் கிடச்சிருக்கான். இந்த தங்கச்சிக்காரி எந்த வில்லேஜில் இருந்தா அங்கே தான் வந்து கொள்ளையர்கள் வந்துட்டு அம்மா அப்பாவெல்லாம் கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா இல்லையா, அதே வில்லேஜிலேருந்து ஒரு ஆள் வந்து ரத்த வெள்ளத்தில் ஒரு கிளினிக் முன்னாடி போயிட்டு மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்களாமா. அந்த கிளினிக்ல இருக்கிற டாக்டர் எல்லாம் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அந்த மயக்கம் போட்டு விழுந்த ஆளுக்கு. அந்த சமயத்தில் இந்த ஆள் எங்கிருந்து வந்தாங்க, உடம்புல இவ்வளோ ரத்த கரியா இருக்கே என்ன எதுவும் விசாரிக்கிறப்ப தான் அங்கே கொள்ளையர்களோட பிரச்சனைலாம் நடந்திருக்கு, ஒரு குடும்பத்தையும் அழிச்சிருக்காங்க அப்படிங்கிற நியூஸ்ல உங்களுக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ இந்த ஆளோட குடும்பத்தையும் கொள்ளையர்கள் தான் அட்டாக் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கிளினிக்ல இருந்த ஆட்கள் வந்து முடிவுக்கு வந்திருக்காங்க. 4 நாள் அங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த பர்சன் அங்கேருந்து போயிட்டாராமா. ஆனால் அவர் அங்கே அந்த கிளினிக் முன்னாடி வந்து கொலாப்ஸ் ஆகி விழுறப்போ அவர் வந்து கையில் வந்து ஒரு சின்ன துணி பீஸை வந்து ஹோல்ட் பண்ணியிருந்தாராமா. அது இதுதான் அப்படின்னு கொடுக்குறாங்க. அந்த துணி பீஸில் இவங்க பேண்ட் மெம்பருக்கு மட்டும் ஒரு டேட்டூ குத்தி விடுவாங்க இல்லையா, அந்த டேட்டூ அந்த சிம்பிள் தாங்க இருக்குது. இதை பார்த்ததும் இளவரசருக்கு ஷாக்கிங்காக இருக்குது. இந்த சிம்பிள் யாருக்குமே தெரியாதே, இது இங்கே பேண்ட் மெம்பருக்கு மட்டும் ரகசியமாக கொடுக்கப்படக்கூடிய டேட்டூ. இது எப்படி அப்படிங்கிற சமயத்தில் பாடி கார்டு சொல்லுவாங்க, ஆக்சுவலாக அங்கே அந்த ரத்த கரையோட அந்த கிளினிக் முன்னாடி கொலாப்ஸ் ஆனா இல்லையா, அந்த ஆளோட கையில் இந்த பீஸ் துணி இருந்திருக்கு. கண்டிப்பாக அந்த கொள்ளையர்கள் யாரோ ஒருத்தவங்களை வந்துட்டு எதிர்க்கிறப்போ அவங்க சட்டையவோ இல்லை முகத்தில் ஏதாவது முகமுடி மாதிரி போட்டிருப்பாங்க இல்லையா, அதை பிடிச்சி இழுக்கிறப்ப கிழிஞ்சு இந்த பீஸ் வந்து இருந்திருக்கு போல இருக்கு. இது என்ன எதுன்னு தெளிவாக தெரியல அப்படிங்கிறாங்க. இளவரசருக்கு வந்து ஒரு டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இளவரசருக்கு புரியாதது என்ன அப்படின்னா, கொள்ளையர்கள் கிட்ட இந்த பேண்டோட இந்த டேட்டு சிம்பிள் எப்படி போச்சு அப்படிங்கிறது தான் தெரியல. இங்கே சீனை கட் பண்ணால் அப்படியே ஜிம்னுவை காட்டுறாங்க. ஜிம்மு புக்கு படிச்சுட்டு இருக்கிறப்போ டேபிள் உட்காந்துட்டு இந்த விசு வந்து என்னமோ அந்த கர்ச்சீஃப்லேயும் ஆரிகாமி மாதிரி ஏதோ செய்வார் இல்லைங்களா, அந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்காரு. அதை பார்த்ததும் என்ன அங்கிள் விளையாடுறீங்களான்னு கேட்க, விளையாடலப்பா, உனக்கு கெட்ட கனவுகள் வராமல் இருக்கிறதுக்காக இதெல்லாம் செஞ்சு வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே இதே மாதிரி துணியில் செஞ்சு அது ஒரு கேண்டில் வச்சு பக்கத்தில் ஜிம்மு கிட்ட வச்சுருப்பாங்க. இப்போ இன்னொன்று செஞ்சு வைக்கிறாங்க. அப்படி எந்த துணி இவர் செய்கிறாரோ அந்த துணிக்குள்ள இந்த பேண்டோட மெம்பர்ஸ்க்கு மட்டும் கொடுப்பாங்க இல்லையா அந்த டேட்டூ, அந்த சிம்பிள் இருக்கு. ஸோ விசுதை தெரிஞ்சுதான் பண்ணுறாராட்டு இருக்கு. அந்த சிம்பிள் வந்து கெட்ட கனவுகளை வந்து அழிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேண்டை சேர்ந்தவங்களே சொல்லுவாங்க. இது விசுவுக்கு தெரியுமா இல்லை ஜின்மோக்கு தெரியுமா இல்லை 2 பேருமே தெரியாமல் எதிர்ச்சியாக பண்ணுறாங்களா அப்படிங்கிறது நம்மளுக்கு இப்போ புரியல. ஆனால் இந்த சீன் வந்து இம்பார்ட்டண்ட்டுங்க, ஞாபகம் மட்டும் வச்சுக்கோங்க. இங்கே சீன் அப்படியே கட் பண்ணால் அந்த தங்கச்சிக்காரியோட மேடு தூங்கி தூங்கி விளையாடுறாங்க. திடீர்னு எழுந்து பார்க்குறப்போ இந்த தங்கச்சிக்காரி எழுந்து உட்காந்துருக்கா. இளவரசி என்னாச்சு ஏதாச்சு திடீர்னு எழுந்து உட்காந்துருக்கீங்க, நீங்கள் ஓகேவா இருக்கீங்களான்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறப்ப தங்கச்சிக்காரி கிட்ட பேச்சு மூச்சு கிடையாது, ஜஸ்ட் உட்காந்து எங்கேயோ வெறிச்சு பார்த்துட்டு இருக்கா. இங்கே சீன் அப்படியே கட் பண்ணால் சிறையில் இருக்கிற அந்த சேடோவை தான் காட்டுறாங்க. சேடோ தப்பான நியூஸ் தானே கொடுத்தா, சொல்லனாவை வந்துட்டு ஸ்பை, அதுவும் எதிரி நாட்டு ஸ்பைன்னு சொல்லிட்டாங்க இல்லையா. ஸோ சிறையில் தான் வச்சுருப்பாங்க. அரசர்கிட்ட வந்து இந்த தங்கச்சிக்காரி போய் பேசி அதுக்கப்புறமாக சிறையில் இருக்கிற சேடோவை வந்து பார்த்து, இதை பாரு, இதுக்கப்புறமாக யார் என்ன கேட்டாலும் எதுவும் சொல்லாத, நான் அரசர்கிட்ட எல்லாத்தையும் பேசிட்டேன், அரசர் எகெயின் உன்னை வந்து எனக்கே பாடி கார்டை கொடுக்குறதாக சொல்லிட்டாங்க, இதுக்கப்புறம் உன்னோட லைஃப் அப்படிங்கிறது என்னோட கையில் இருக்குது, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. இதை தான் சேடோ வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. இங்கே சீனை அப்படியே கட் பண்ணால் அரசரை பார்க்கறதுக்காக இந்த தங்கச்சிக்காரி வருவா. எப்படிமா இருக்கு, இப்போ உடம்பு நல்லா இருக்கா, நீ இன்னும் ரெஸ்ட் எடுத்துருக்கலாம்ல, மருத்துவரை வந்து ஏதோ பார்க்க சொல்லட்டும் அப்படின்னு கேட்குறப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லை அரசர், இப்போ நான் நல்லா இருக்கேன். எதிரி நாட்டோட ஸ்பை நம்ம அரண்மனைக்குள்ளேயே வந்து என்னோட ஓவியத்தை வரைஞ்சிட்டு போயிருக்காங்க இல்லையா, அது யார் என்னங்கிறத கண்டுபிடிச்சிங்களா அப்படிங்கிறப்போ கண்டுபிடிக்கிறதுக்கான வேலையில தாமா இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன அலோவ் பண்ணுங்க, அதில் என்ன எதுன்னு இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன அலோவ் பண்ணுங்க அப்படிங்கிறப்போ அரசர் சரின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே பேசுறது எல்லாத்தையும் வெளியே மந்திரியார் வந்துருப்பார் அரசரை பார்க்கறதுக்கு. அவரும் கேட்டுப்பாரு. இவ பேசிட்டு அரசர்கிட்ட பேசிட்டு வெளியே வருவா. அப்போ மந்திரியாரை பார்க்குறப்போ மந்திரியார் எப்போ அந்த தங்கச்சிக்காரியை பார்த்தாலும் அந்த பார்வையில் ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கும். இந்த வாட்டி அவளுக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகிடுது. என்ன மந்திரியாரே அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, என்கிட்ட தான் சொல்லணுமா அப்படிங்கிறப்போ, ஆமாம்மா நீ அரசர்கிட்ட பேசினதை நான் கேட்டேன், இந்த அரண்மனை முழுக்கவும் ஒரு சின்ன தப்பு நீ பண்ணா கூட அப்படியே கப்புன்னு நெருப்பு மாதிரி பரவும், நிறைய பேருக்கு வெறுப்பு தான் உண்டாக்கும், அதனால யோசிச்சு இது பண்ணு. உன்னை இந்த அரண்மனைக்குள்ளே வந்து எதிரி நாட்டு ஸ்பைல யாரோ ஒருத்தங்க தான் உன்னை வரைஞ்சிட்டு போயிருக்காங்க உன்னோட ஓவியத்தை, அது யார் என்ன இன்வெஸ்டிகேட் பண்ணுறேன் நீயே சொல்லியிருக்க, ஆனால் எவிடன்ஸ் எல்லாம் யாரையும் கை காட்டிடக்கூடாது, அதுக்கப்புறமாக அரசரே நினைச்சாலும் நான் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. இவ வந்து ஒரு பழி வாங்குற மைண்டில் தான் இருக்கா தங்கச்சிக்காரிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமாக இங்கே நம்ம கோச்சனை தான் காட்டுறாங்க. கோச்சன் ஊருக்குள்ளே வந்துட்டாரு. அப்போது இவரோட பேக்கை வந்து சிலர் திருடிட்டு போக முயற்சி பண்ணுறாங்க. அந்த திருடிட்டு போகிறப்போ அந்த பேக்லேருந்து ஷூ கீழே விழும். ஷூ தான் வச்சுருக்காங்களே, பேக்கில் என்னமோ ஏதோ இருக்கும்னு நினச்சேன் அப்படின்னதும் அவங்க பேக்கை போட்டு போயிடுவாங்க. கோச்சனுக்கு கோவம் வந்துடும். அந்த ஷூவை எடுத்துட்டு கரெக்டாக ஒரு இடத்துல வச்சுட்டு அவங்க எல்லாரையும் அடிச்சு போட்டதுக்கப்புறமாக அந்த ஷூ எடுத்து தொடச்சு பார்த்துப்பாரு. இது சாவாவோட ஷூங்க. நெருப்புலேருந்து சாவாவை காப்பாற்றிட்டு வர்றப்போ அவங்க நல்ல ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, பிரின்சஸ் மாதிரி ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, இந்த ஷூ தான் போட்டிருந்துருப்பாங்க. பட் அந்த காட்டில் கோச்சன் கூட வாழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறமாக அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாமே மாறி இருக்கும்.
ஆனால் இந்த ஷூவை மட்டும் கோச்சன் வந்து ரொம்ப பத்திரமா பொத்தி பாதுகாப்பாரு, தன்கிட்டே வச்சுப்பாரு. சாவாவே தன் கூட இருக்கிற மாதிரி நினச்சிப்பாரு. அதுக்கப்புறமாக ஒரு விடுதியில் வந்து தங்குறாங்க. ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணியிருப்பாங்க. அந்த அம்மா ஃபுட்டு கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஏங்க நீங்கள் ஒரு ஆள் தாங்க வந்திருக்கிறீங்க, ஆனால் 4 ஆளுக்கான சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்கீங்க. சரி என்னமோ நீங்கள் பணம் கொடுத்துட்டீங்க, நானும் சாப்பாடு கொண்டு வந்து வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா போயிடுவாங்க. அதுக்கப்புறம் கோச்சன் சாப்பிட உட்காடுறப்போ சொலனா சோல்கி 2 பேருமே அந்த இன்னொரு 2 ரைஸ் பவுலில் வந்து உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இவருக்கு வந்து தோணுது. ஆனால் இன்னொரு ரைஸ் பவுல் இருக்குது. அந்த இடத்துல சாவாவை வந்து இவரால் பார்க்க முடியல. ஸோ சிம்பாலிக்காக என்னென்னா சாவா இறந்து போயிட்டாங்க, அதனால தான் சாவா வந்து இவரால் பார்க்க முடியல. ஆனால் சொலனாவும் சோல்கியும் உயிரோடு இருக்காங்க இல்லையா, ஸோ அதனால் அவங்களே கூட வந்து உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இவருக்கு தோணுது. ஆனால் சாவாவை இவரால் கற்பனை கூட பண்ணி அங்கே வந்து உட்காந்து சாப்பிட்ற மாதிரி பார்க்க முடியல. அது வந்து கோச்சனுக்கு பயங்கரமான கோவத்தை கொடுக்குது. என் குடும்பத்தை அழிச்சவனுங்களை விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர வெறியோடு இருக்காரு. இந்த சாடோ கிட்ட இவ என்னமோ கேட்டிருக்காங்க தங்கச்சிக்காரி, என்னன்னு தெரியல. அவன் முடியாதுன்னு சொல்லிட்டா. முடியாதா? உனக்காக உன்னை எகெயின் காப்பாற்றி எனக்கே பாடி கார்டை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசர்கிட்ட நான் மண்டி போட்டு கெஞ்சி கேட்டிருக்கேன். அதுக்கு உனக்கு நன்றி விசுவாசமே இல்லையா? சரி பரவாயில்ல, நான் சொல்லி நீ பல காரியங்கள் பண்ணிட்ட அப்படிங்கிறதுனால நீ பண்ணலன்னா பரவாயில்ல, நான் அந்த காரியத்தை பண்ணுறதுக்கு நான் வேற யாராவது பார்த்துக்கிறேன், நீ போ அப்படின்னு சொல்லிடுவாங்க. என்ன கேட்டா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியலைங்க. இந்த சாடோவுக்கும் கஷ்டமாக இருக்குது, வந்து உட்காந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கு. அப்போ மாஸ்டர் வந்து சாடோ இந்நேரத்துக்கு இங்கே என்ன உட்காந்து பண்ணிட்டு இருக்கு, ஏதோ பிரச்சனையான்னு கேட்குறாங்க. இல்லை மாஸ்டர் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாடோ சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமாக நம்ம சொலனாவை தான் காட்டுவாங்க. இந்த லாண்ட்ரி இடத்துல இங்கே எல்லா இடத்துலையும் வேலை செய்கிறப்ப நிறைய காசிப்ஸ் எல்லாம் போகுது. ஸ்டோரேஜ் ரூமில் 20 சாக்கு மூட்டை அரிசி காணாமல் போச்சு அப்படி மாதிரி சின்ன சின்ன ரூமர். அதுவும் வந்து அவங்களே ரூமராக தான் பேசிக்கிறாங்க. இண்டி 20 சாக்கு மூட்டை காணாமல் போகுமாடி அப்படிங்கிறது எல்லாத்தையும் சொலனா கேட்டுக்கிறாங்க. கேட்டவங்க நர்சரிக்கு வந்துட்டு தாலும் கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இதெல்லாம் காசிப் மாதிரி தான் தெரியுது மேடம், ஆனால் என்னமோ எனக்கு எல்லாம் புரியாத மாதிரியே இருக்குது அப்படிங்கிறப்ப தாலும் சொல்லுவாங்க, சமயங்கள் இந்த மாதிரி காசிப்பில் கூட உண்மை தன்மை இருக்கும். ஒரு நல்ல ஸ்பை இந்த மாதிரி காசிப்பில் உண்மை இருக்கா அப்படிங்கிறது கூட கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ளவர்ஸ் ராணியோட சாம்பருக்கு எடுத்துகிட்டு அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்போது தாலும் மேலேயும் ரொம்ப அக்கறை எடுத்துப்பா சொல்லலாம். இந்த மாதிரி இளவரசியோட சாம்பர்ல இருந்து ஃப்ளவர்ஸ் எடுக்கிறதுக்காக நிறைய மெய்டெல்லாம் வந்து போக இருக்காங்க. இளவரசிக்கு ஏதோ கோல்டு பிடிச்சிருக்கா, ஸோ அவங்க மெய்டுக்கும் கோல்டு பிடிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க இங்கே வந்து போக இருக்கிறப்போ உங்களுக்கு அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது, பார்த்து ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லிட்டு போவா. ஃப்ளவர்ஸ் எல்லாம் கொண்டு வந்து ராணியோட சாம்பரில் வைக்கிற சமயத்தில் ராணி இளவரசருக்காக பெண்கள் எல்லாம் தேடிட்டு இருப்பாங்க. அந்த ஓவியங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த பொண்ணு நல்லா இருக்குமா, இந்த பொண்ணு நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்க்குறப்போ சொலனாக்கு கஷ்டமா இருக்கு. அறிவுக்கு தெரியுது நம்மளுக்கு வந்து இளவரசர் கிடைக்க மாட்டாருன்னு, ஆனால் மனசுக்கு தெரியறது இல்லை. அதுக்கப்புறமாக இளவரசரோட பாடி கார்டு வந்து இந்த மாதிரி ராணி உங்களை பார்க்கணும்னு கூப்பிட்டு விட்டாங்க. என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு நீங்கள் தானே சொன்னீங்க எந்த பொண்ணை தேர்ந்தெடுத்தாலும் கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு உங்கள் ஃபியூச்சர் ஒய்ஃபை செலக்ட் பண்ண கூப்பிடுறாங்க அப்படின்னதும், என்னது நான் சொன்னனா? நான் எப்படா சொன்னேன்? நீங்கள் தான் சொன்னீங்க நீங்கள் எந்த பொண்ணை பார்த்தாலும் கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு. ராணி வெயிட் பண்ணுறாங்க, வாங்கன்னு சொல்லிடுவாங்க. ஐயோ சொலனா மேலே இருக்கிற கோபத்தில் என்னத்தையோ வளரி வச்சிருக்கோம், இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல இளவரசருக்கு. இந்த பக்கம் இந்த சில பெண்களை செலக்ட் பண்ணி ராணி வர சொல்லியிருப்பாங்க. அந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் டீ ஊற்றி கொடுக்குற வேலையை சொலனா தான் பார்த்துட்டு இருப்பாங்க. சொலனாக்கு ஒரு மாதிரி ஒரு தாழ்வு மனப்பான்மை வருது. அந்த பொண்ணுங்க நிறையா நகையெல்லாம் போட்டிருப்பாங்க, மோதிரம்லாம் போட்டிருப்பாங்க. ஒரு வேளை அதெல்லாம் இருந்திருந்தால் நாமளும் இளவரசரை கல்யாணம் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரியெல்லாம் தோணுது. அதுக்கப்புறம் இளவரசர் வந்துட்டாங்க. இளவரசர் வந்து உட்காந்ததும் அந்த பெண்கள் எல்லாம் பேசுகிறாங்க, இளவரசரும் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் வந்து ராணி சொல்லுவாங்க, இன்னும் நிறைய காஃபி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொலனா அனுப்பிச்சு வைப்பாங்க. சொலனா எடுத்துகிட்டு வரப்போ இளவரசர் வெளியே வந்துடுவார். என்ன இளவரசரே வெளியே நிற்கிறீங்க அப்படின்னு சொலனா கேட்குறதுக்கு, இல்லை கொஞ்சம் போரிங்காக இருந்தது, அதான் வெளியே வந்தால் போரிங்காக இருந்தது. அந்த பொண்ணுங்க கூட கெக்கன்னு சிரிச்சு பேசுனீங்களா அப்படிங்கிறாங்க. ஏன் சொலனா மற்ற பொண்ணுங்க கிட்ட நான் சிரிச்சு பேசினா உனக்கு பிடிக்கலையோ அப்படிங்கிறாங்க. நான் எங்கே பிடிக்கலன்னு சொல்லணும், உங்களுக்கும் வேறு வழி இல்லை இல்லையா, இந்த மாதிரி பெண்கள் கூட பேசினா தானே ஆச்சு, இல்லைனா நீங்களும் தான் என்ன பண்ணுவீங்க அப்படின்ட்டுருவாங்க இளவரசருக்கு. அப்போ இவளுக்கு நம்ம மேலே இன்ட்ரெஸ்டே இல்லையோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். இன்னும் கொஞ்சம் சொலனாவோட பொறாமையை கிளறி விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து அந்த பொண்ணுங்க கிட்ட இவர் என்னென்னமோ போருக்கு போன கதையெல்லாம் சொல்லுவார். அந்த பொண்ணுங்க சிரிச்சு பேசுகிற மாதிரி ஒரு பொண்ணு ஆர்ட் ஆஃப் டச்சை ட்ரை பண்ணிடுவா. ஐயோ இளவரசரே நீங்கள் ரொம்ப காமெடி அப்படின்னு சொல்லிட்டு இளவரசரை அப்படியே அடிச்சுக்கிட்டே சிரிப்பா. இதோ ராணி பார்த்துட்டு சொல்லனா இதுதானே ஆர்ட் ஆஃப் டச் அப்படிம்பாங்க. ராணி இது ஆர்ட் ஆஃப் டச் இல்லை, மாஸ்டர் ஆஃப் டச்சு. இந்த பொண்ணு மட்டும் வேண்டவே வேண்டாம் அப்படிம்பாங்க. இதெல்லாமே கொஞ்சம் இளவரசருக்கு புரியுது. பொறாம போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க நம்மள அப்படியே வெளியே ஒரு வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கூப்பிட்டு வருவாங்க. இளவரசர் அந்த பொண்ணுங்க கூட பேசிக்கிட்டே முன்னுக்கு வர, பின்னாடி ராணியோட மெய்டு நம்ம சொல்ல எல்லாரும் வந்துகிட்டே இருப்பாங்க. ராணி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இளவரசர் எந்த பொண்ணுக்கிட்ட அதிகமாக பேசுகிறாங்க. ஓ இந்த பொண்ணு இளவரசருக்கு பிடிச்சிருக்கா, இந்த பொண்ணோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா ராணி யோசிச்சுக்கிட்டே வருவாங்க. ஆனால் சொலனாக்கு பிடிக்கல. சொலனா மூஞ்சி வந்து அப்படியே டொயின்னு இருக்கும். இதை வந்து இளவரசர் நோட் பண்ண தான் செய்வாங்க. அந்த இடத்துக்கு கரெக்டாக ஜின்மோ வருவாங்க. ஜின்மோ வந்தவர் ராணிக்கு ஒரு வணக்கத்தை வச்சுக்கிட்டு இளவரசரை பார்த்து ஒரு ஹாய் சொல்லலாம் அப்படின்ட்டு போகிறப்போ, ஜின்மோ இன்னைக்கு வேண்டாம், இளவரசர் ஃபியூச்சர் ஒய்ஃபை செலக்ட் பண்ணுறதுல பிஸியாக இருக்காங்க, அதனால நீ இளவரசர்கிட்ட அப்புறம் பேசிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரும் என்ன பார்த்துட்டு இருப்பாங்க, ஓகே இளவரசர் அவ்வளோ பிஸியாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஜின்மோ விட்டுடுவாங்க. ஜின்மோ சொலனாவை பார்த்து சிரிப்பாங்க. சொலனாவும் லைட்டாக சிரிச்சு வைப்பா.
இது எல்லாத்தையும் இளவரசர் நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுக்கப்புறமாக ராணியோட மேடு எல்லாம் போகிற சமயத்தில் சொல்லனா போ பாப்பா. ஜின்மோ நிறுத்தி வச்சு, என்னாச்சு சொல்லனா, மூஞ்சி ஏன் டொய்யன்னு இருக்கு, என்ன ஏது அப்படின்னு கேட்குறதுக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கேன். அந்த பொண்ணுங்களை பார்க்குறப்போ எனக்கு கொஞ்சம் இன்செக்யூர்டாக இருக்குது. அழகாக இருக்காங்க, நிறைய நகையெல்லாம் போட்டிருக்காங்கல்ல. ஆக்சுவலாக நானும் ஒரு மெய்டு தான், நான் கம்பேர் பண்ணிக்க கூடாது, பட் இருந்தாலும் தோணுதே அப்படிங்கிற சமயத்தில் ஜின்மோ இருந்துட்டு, யார் சொன்னா நீ அவங்கள விட பிரிட்டியாக இருக்க, நீ டிஃப்ரெண்ட்டான பிரிட்டியாக இருக்க, அதனால தான் உனக்கு அப்படி தோணுது. ரொம்ப யூனிக்கான பொண்ணு, கண்ணு அவ்வளோ யூனிக்கானது அப்படின்னு சொல்லுவாங்க. சும்மா என்னை சமாதானப்படுத்துறதுக்காக சொல்லாதீங்க ஜின்மோ அப்படிங்கிறப்போ, சச்சா நான் உண்மையை தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்மோ பேசுகிறான். என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறது இளவரசருக்கு கேட்கல, ஆனால் என்னத்தையோ பேசுகிறான் அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெளிவாக தெரியுது. ஜின்மோ கிட்ட பேசுறதுக்கு அப்புறமாக கொஞ்சம் சொல்லனாக்க கான்ஃபிடென்ட் வந்த மாதிரி இருக்கு. இல்லை நம்ம எப்படியாவது ஜின்மோ கிட்ட இதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட சேம்பருக்கு ஜின்மோவை கூப்பிட்டு இளவரசர் அப்படியே சுற்றி வளைச்சு பேசுவாங்க. இப்பெல்லாம் பெண்கள் விஷயத்தில் நீ வச்சுக்கிறது இல்லை போல இருக்கு அப்படிங்கிறப்போ, ஃபஸ்ட்டு மாதிரி இல்லை இளவரசரே அப்படிம்பாங்க. ஆமாம், அரண்மனைக்குள்ளே ஏதாவது லேடிஸை பார்க்குறியா, ஏதாவது பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறப்போ, ஆமாம் அரண்மனைக்குள்ளே ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யாரை தங்கச்சிக்காரிய மனசில் வச்சுட்டு ஜின்மோ சொல்லுவான். ஆனால் சொல்லனாவை தான் மனசில் வச்சுட்டு சொல்கிறான் போல இருக்கு அப்படின்ட்டு ஜின்மோ, கோர்ட் லேடிஸ் கிட்டலாம் நீ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, அது பெரிய பிரச்சனையாயிடும், இப்படிலாம் நீ பண்ணக்கூடாது தெரியுமா அப்படிங்கிறாங்க. தெரியும் இளவரசரே அப்படின்னு சொல்லிட்டு ஜின்மோ ரொம்ப அதை கேஷுவலாக எடுத்துப்பான். எப்படிரா இவங்ககிட்ட இருந்து சொல்லனாவை காப்பாற்றுறது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இளவரசருக்கு இருக்கும். அதுக்கப்புறமாக அரசரை தான் காட்டுறாங்க. இந்த தங்கச்சிக்காரி கேட்டிருந்திருப்பா இல்லையா, இந்த மாதிரி எதிரி நாட்டில் இருந்து ஒரு ஸ்பை என்ன இந்த அரண்மனைக்குள்ளேயே என்ன ஓவியமாக வரைஞ்சிட்டு போயிருக்கான் அப்படிங்கிறப்போ எனக்கு பயமாக இருக்குது, அது யார் என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு நான் இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. அது என்னமோ தெரியல, அரசர் மனசை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ராணிக்கு பர்த்டே வேறு வரப்போகுதான். இது எல்லாமே அரசர் மைண்டை என்னமோ டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு. இந்த பக்கம் இந்த தங்கச்சிக்காரியை தான் காட்டுறாங்க. சாடோ பார்க்கறதுக்காக வந்திருக்கான். அவன் வந்ததுமே தங்கச்சிக்காரி மேடை வெளியே போக சொல்லிடுவா. வந்த சாடோ கிட்ட, இதை பாரு, நீ இப்போ வந்திருக்க அப்படின்னா அப்போ நான் சொன்னதுக்கு ஓகே அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் வந்திருக்கேன்னு அர்த்தம். நீ பண்ணுற உதவி அப்படிங்கிறது இந்த நாட்டோட இளவரசியான எனக்கு மட்டும் கிடையாது, இந்த நாட்டோட அரசருக்கும் தான். ஏன்னா சொல்லனா ஒரு ஸ்பையாக இருப்பா அப்படின்னு எனக்கு ஸ்ட்ராங்காக தோணுது. அந்த மாதிரி தான் எனக்கு சில நியூஸுங்கெல்லாம் கிடச்சிருக்கு. நீ பண்ணுற விஷயம் அப்படிங்கிறது இந்த நாட்டுக்கு செய்கிற சேவை மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சாடோக்கு இந்த தங்கச்சிக்காரி மேலே இருக்கிற மயக்கம் ஒரு பக்கம், இன்னொன்று ஒரு வேளை இவங்க இவ்வளோ தூரம் சொல்கிறாங்க, அரசரோட மகள் வேற, சொல்லனா எதிரி நாட்டு ஸ்பையாக தான் இருப்பாளோ அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பக்கம். அதனால ஓகேன்னு சொல்லிடுறான். மோதிரத்தை கழட்டி வச்சு, இந்த மோதிரத்தை விற்று இப்போ நீ பண்ண போகிற வேலைக்கான பணத்தை எடுத்துக்கோ அப்படின்ட்டு ஒரு சின்ன குப்பியில் ஒரு மருந்து மாதிரி எடுத்து வைப்பா. இதை சொல்லனாவோட ட்ரிங்க்ஸில் கலந்து கொடுத்துரு. இதை கலந்து கொடுத்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக தூங்குவா. அதுக்கப்புறமாக அதே ட்ரிங்க்ஸில் இதையும் சேர்ந்து கலந்துட்ட அப்படின்னா அவளுக்கு மெமரி லாஸ் ஆகிடும். அவளுக்கு சைல்ட்ஹுட் மெமரிஸ் தான் இருக்குமே தவிர்த்து மற்றதெல்லாம் அழிஞ்சு போயிடும். சொல்லனா எதிரி நாட்டோட ஸ்பை அப்படின்னு எனக்கு நியூஸ் வந்துகிட்டு இருக்கு, அது ப்ரூஃப் பண்ண முடியல. ஒரு வேளை அது பொய்யாவும் இருக்கலாம், உண்மையாகவும் இருக்கலாம். ஆனால் அதுக்கு நம்ம சொல்லனாவை கொல்ல முடியாது. இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா சொல்லனா பழசை மட்டும் தான் ஞாபகம் வச்சுப்பா, சைல்ட்ஹுட் மெமரிஸ் தானே இருக்கும். அதனால உயிர் போகாத உயிரோடு இருப்பா. இது எனக்கு ஓகே தானே அப்படின்னு சொல்கிற சமயத்தில் சாடுதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறமாக சொல்லனாவை மட்டும் இல்லை, பெரியண்ணா சின்னண்ணா இவங்க 3 பேருமே பார்க்கணும்னு சொல்லியிருந்திருப்ப இவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க எல்லாருக்கும் முன்னாடியே சாடு பேண்டில் இருக்காரு, ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காரு. ஸோ சாடுவை தன்னை விட ஒரு உயர் அதிகாரி மாதிரி இவங்க 3 பேரும் பார்ப்பாங்க. சாடு வந்ததுமே, வணக்கம் சார், என்ன எங்களை கூப்பிட்டு விட்டீங்க என்னதுன்னு கேட்கறதுக்கு, இல்லை உங்க கூட சேர்ந்து ட்ரிங்க்ஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான்ட்டு இவங்க எல்லாருக்கும் சாப்பிட்றதுக்கு கொடுத்துட்டு ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஊற்றி கொடுப்பாங்க. அந்த சமயத்தில் சொல்லனாக்கு இவரே ட்ரிங்க்ஸ் ஊற்றி அதில் இந்த மருந்தை கலக்கினாரா என்னங்கிறது தெரியலங்க கொடுத்துட்றாங்க. சொல்லனாவை குடிச்சிடுறா. அதுக்கப்புறமாக இவங்க இன்னைக்கு நம்மளோட வீட்டுக்கு போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ட்டி எல்லாருமே வருவாங்க. ஆன்ட்டி ஏற்கனவே வீட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 3 பேர் வர்றப்போ சொல்லனாக்கு பயங்கரம் மயக்கமாக வரும். இவங்க 3 பேரை ஃபாலோ பண்ணிட்டு சாடவும் பார்க்க தான் செய்வாங்க. அதுக்கப்புறமாக இவங்க பெரியண்ணா வீட்லேயும் இவங்க எல்லாரும் படுத்து தூங்கிடுவாங்க. அடுத்த நாள் நல்லபடியாக தான் சொல்லனா எந்திரிக்கிறா. அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஞாபக மருந்தை சாடோ கலந்து கொடுக்கல அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வருது. இந்த பக்கம் அரண்மனையை காட்டுறாங்க. அரசர்கிட்ட பேசுறதுக்காக இந்த தங்கச்சிக்காரி வர்றப்போ அரசர்கிட்ட பேசிட்டு மந்திரியார் வெளியே வருவாங்க. மந்திரியாரே எப்படி இருக்கீங்க, ராணிக்கு பிறந்தநாள் வரப்போகுது இல்லையா, அன்னைக்கு நான் டான்ஸ் ஆஃப் கிரேஸை எல்லாரும் முன்னாடி ஆடி காட்டலான்ட்டு இருக்கேன். அதுதானே நல்ல இடமும் கூட, அந்த இடத்துல நிறைய பேருக்கு சர்ப்ரைஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி இளவரசி, உங்களோட விருப்பம் தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. ஆனால் இவருக்கு என்னமோ தெரில, இந்த தங்கச்சிக்காரி மேலே டவுட்டாகவே இருக்கு. அவள் பேசுறதுல ஏதோ பொடி வச்சு பேசுகிற மாதிரியே இருக்கும். அதுக்கப்புறமாக இங்கே அரண்மனை தான் காட்டுறாங்க. குயின் தாலுமை கூப்பிட்டு விடுறாங்க. நீங்கள் நர்சரியை பார்த்துக்கிற ஹெட்லேடி தானே, என்னோட பிறந்தநாள் அன்னைக்கு ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நல்லபடியாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ராணி கூப்பிட்டே சொல்கிறாங்க. இந்த பக்கம் தங்கச்சிக்காரியை தான் காட்டுறாங்க. அந்த டான்ஸ் ஆஃப் கிரேஸ் நடனம் ஆடுறதுக்கான ட்ரெஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே ஒரு சிரிப்பாக, அந்த சிரிப்புக்கு பின்னாடி என்னமோ வில்லங்க இருக்குன்னு நம்மளுக்கு மட்டும் தெரியுது. இந்த பக்கம் டேபிள் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ராணி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க.
அப்போ சொலனாக்கு இருமல் வந்துக்கிட்டே இருக்கும். ராணி பக்கத்தில் இருக்கிற மெய்டு சொல்லுவாங்க, என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ, தெரியல, நேத்திருந்து நான் தூங்கி எழுந்ததுலேருந்து இருமல் வந்துக்கிட்டே இருக்கேன், எனக்கு என்னன்னு தெரியல அப்படிங்கிறப்போ, சரிம்மா கொஞ்சம் தள்ளி நில்லு, ராணிக்கு வந்து அந்த காஃப் எல்லாம் வந்து தொத்திக்க போகுது, நீ உன்னை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சாடு அன்னைக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணலான்ட்டு 3 பேரும் கூப்பிட்டான் இல்லைங்களா, அன்னையிலிருந்து தான் இது ஆகுது போல இருக்கு. அவன் மருந்து கலந்து கொடுத்தானா என்ன ஏதுங்கிறது நம்மளுக்கு தெரியல. இந்த பக்கம் அந்த பர்த்டே பார்ட்டிக்கான அரேஞ்ச்மெண்ட்லாம் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னதும் அரசரும் கிளம்பிட்டாரு. இன்னொரு பக்கம் ஜின்மோவையும் கூப்பிட்டு விட்டுருப்பாங்க. ஜின்மோவும் வந்துட்டு இருக்காங்க, இளவரசரும் வந்துட்டு இருக்காங்க. ராணியோட அம்மா கூட பேலஸ்ல இருந்து பேலஸுக்கு வெளியே தானே இருப்பாங்க, அவங்க வராங்க. அப்பதான் எதுக்கால இந்த தங்கச்சிக்காரியை பார்த்துருவாங்க. இளவரசி வணக்கம், நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிமிந்து பார்க்குறப்போ ஃபர்ஸ்ட் வந்து அடையாளம் தெரியாது இந்த அம்மாவை இந்த தங்கச்சிக்காரிக்கு, அதுக்கப்புறம் தான் அடையாளம் தெரியுது. இளவரசி உங்களை என்னால் பார்க்க முடியல, எனக்கு உடம்பு சரியில்லாததுனால நான் அடிக்கடி பேலஸ்குள்ளே வர முடியறது இல்லை, ஆனால் உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம், உலகம் எவ்வளோ சின்னது பார்த்தீங்களா அப்படிங்கிறாங்க. 2 பேருக்கும் ஞாபகம் வந்துருச்சு, நாம தான் இந்த பொண்ணை காப்பாற்றணும், அவள் தான் இளவரசியா அப்படிங்கிற மாதிரி குயினோட அம்மாவுக்கும் ஞாபகம் வந்துருச்சு. ஐயோ நம்மளை காப்பாற்றினவங்க தான் ராணியோட அம்மாவா, அப்போ மந்திரியாரோட மனைவியா அப்படிங்கிறது இவளுக்கும் வந்து புரிஞ்சிருச்சு. ராணியோட அம்மா கையெல்லாம் பிடிச்சி பேசுவாங்க, அது லாவகமாக தட்டி விட்டுட்டு நாம் அந்த பர்த்டே பார்ட்டியில் வந்து மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவங்க போனதுக்கப்புறமாக மெய்டு கேட்பா, இளவரசி உங்களுக்கு இவங்களை தெரியுமா அப்படிங்கிறப்போ, நான் இவங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன், ஆனால் நான் பட்ட கடமையை திருப்பி கொடுக்க முடியுமான்னு தான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. ஏன்னா அன்னைக்கு இவன் மயக்கம் போட்டு விழுந்தப்போ குயினோட அம்மா மட்டும் வந்து பார்க்கல அப்படின்னு இவன் அங்கே செத்தே போயிருப்பான் அந்த தங்கச்சிக்காரி. ஸோ என்ன பண்ண காத்துட்டு இருக்கான்னு தான் நம்மளுக்கு தெரியல. இந்த பக்கமாக ரெஸ்ட் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லனா வெளியே வந்துட்டான். என்ன சொல்லனா உடம்பு சரியில்லை அப்படின்னா ராணிக்கு பக்கத்தில் சேவகம் செய்ய விட மாட்டாங்க. அதனால் வெளியே வந்துட்டா. எனக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிற்கிறப்போ அவளால் முடியல, தலையெல்லாம் பாரமாக இருக்கு. அப்படியே மயக்கம் போட்டு விழுறதுக்கும் யாரோ ஒருத்தங்க பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க, அது சாடம் தாங்க நினைக்கிறேன். ஆனால் இந்த பக்கம் அந்த டான்ஸ் ஆடுறதுக்காக இவளுக்கு கதவுகள் திறக்கப்படுது தங்கச்சிக்காரிக்கு. இந்த பக்கம் அந்த பார்ட்டி ஹாலில் எல்லாருமே கூடிட்டாங்க. அந்த இடத்துக்கு வந்து மண்டி போட்டு உட்கார்றா. என்ன டான்ஸ் ஆஃப் கிரேஸ் நடனத்தை இப்போ ஆட போறா. அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ட்ரிங்க்ஸ் ஊற்றி கொடுக்குறா. யார் இந்த தங்கச்சிக்காரி? அப்போ ராணி வந்துட்டு அவங்க அம்மாட்ட சொல்லுவாங்க, அம்மா நீ இந்த நாட்டோட இளவரசி சுபேகாவை பார்த்தது இல்லையா, இதுதாம்மா அந்த பொண்ணு அப்படிம்பாங்க. இல்லை இந்த பொண்ணு ஏற்கனவே பார்த்துருக்கேன், அது ஒரு பெரிய ஸ்டோரி, நான் அதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கேன், அது அப்புறமா சொல்கிறேன் அப்படிம்பாங்க. பாரு என்ன ஒரு கோஇன்சிடன்ஸ், அது அப்புறம் என்ன எதுன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுவாங்க. எல்லாருக்கும் ட்ரிங்க்ஸ் ஊற்றிட்டே கொடுத்துட்டு இருந்திருப்பா இந்த தங்கச்சிக்காரி. அப்போ இளவரசர் இருந்துட்டு சொலனா வந்து ராணி பக்கத்துல இல்லை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு சொலனாவை பற்றி கேட்பாங்க. இல்லை சொலனாக்கு கொஞ்சம் கோல்டு காஃப் எல்லாம் இருக்கு, அதனால அவளும் வந்து ராணி பக்கத்துல இருந்தால் ராணிக்கும் இன்ஃபெக்ட் ஆகிடும் இல்லையா, அதனால தான் நாங்கள் அவளை வந்து வர வேண்டாம்னு சொல்லிட்டோம் அப்படிம்பாங்க. ஆனால் சொலனாவை பார்க்கணும் போல இருக்கு இளவரசருக்கு. அதனால இன்னைக்கு ராணியோட பர்த்டே எந்த கிஃப்ட்டும் எடுத்துகிட்டு வரல, அது என்ன பைன் ட்ரீயோட லீவ்ஸா, அதை வந்து நான் கிஃப்டாக கொடுக்கலான்ட்டு இருக்கேன், அரசரே கொஞ்சம் எனக்கு டைம் கொடுத்தீங்கன்னா நான் போய் அந்த ட்ரீயோட லீஃப் எல்லாத்தையும் எடுத்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அங்கேருந்து வந்துடுவார். அரசர் வந்து ராணி ரொம்ப நல்லா பார்த்துப்பாரு. அது வந்து ராணி அப்படியே அவங்க அம்மா அப்பாவுக்கு கஞ்சாடியிலேயே சொல்லுவா, பார்த்தீங்களா அம்மா அப்பா அரசர் என்னை நல்லா பார்த்துக்கிறாரு, நீங்கள் தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லுவா. அவங்களுக்கும் சந்தோஷமாக தான் இருக்கும். அதுக்கப்புறமாக இந்த தங்கச்சிக்காரி மந்திரியாருக்கும் ட்ரிங்க்ஸ் ஊற்றி கொடுப்பா, அந்த விசுவுக்கும் ட்ரிங்க்ஸ் ஊற்றி கொடுப்பா. இந்த பக்கமாக சொலனாவை தான் காட்டுறாங்க. எனக்கு என்னமோ அந்த சாடம் அந்த மருந்தை கலக்கி கொடுத்துட்டான் போலதாங்க இருக்கு. நான் மயங்கி விழுந்ததுமே அந்த ரூமுக்குள்ள கொண்டு வந்து அந்த சாடோ தான் அடைச்சும் வைக்கிறான். அது மட்டும் இல்லாமல் மயக்கத்தில் இருக்கிற சொலனாக்கு பழைய நினைவுகள்லாம் ஞாபகம் வருது. சின்ன வயசுல இருந்தது, தங்கச்சி கூட இருந்தது, அம்மா அப்பா கூட இருந்ததுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நினைவுகள் ஞாபகம் வருது. அந்த மெமரி லாஸ் ஆகிற மருந்தையும் கொடுத்துட்டான் போல இருக்காது. நம்மளுக்கு ஒன்றுமே பிடிப்பட மாட்டேங்குது. இந்த பக்கம் அந்த பைன் ட்ரீயோட லீவ்ஸ் எல்லாத்தையும் அரசர் எடுத்து வச்சுக்கிட்டே இருப்பார். இப்போ பாடி கார்டு கிட்ட கேட்பாங்க, சொலனா எங்கே போனா ஏது போனான்னு தெரியலையே அப்படின்ட்டே இருக்கிறப்போ, அதான் கோல்டுன்னு சொன்னாங்க இல்லைங்களா இளவரசரே, ரெஸ்ட் எடுக்க போயிருப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் என்னமோ தப்பாக இருக்கிற மாதிரி இளவரசருக்குள்ள தோண்டிக்கிட்டே இருக்கு. அப்போ எந்த இடத்துல மயக்கம் போட்டு சொலனா விழுந்தாலோ அந்த இடத்துல இவளோட ஒரு சின்ன சுருக்கு பை மாதிரி இருக்கு, அது கீழே விழுந்திருக்கும். இந்த சாடோ கொண்டு போய் சொலனாவை ஒரு ரூம்குள்ள அடைச்சு வைக்கிறப்போ இதை எடுக்க மறந்துருப்பான். இப்போ அது இளவரசர் எடுத்து பார்க்குற சமயத்தில் பாடி கார்டு சொல்றாங்க, இது சொலனா தான் வச்சிருப்பா, என்ன அவ சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆன்ட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் இந்த பையில தான் போட்டு கொடுப்பாங்க, ஏன்னா சொலனாக்கு தான் ரொம்ப பசிக்குமே, அவள் பசி தாங்க மாட்டா இல்லையா, ஸோ அதனால இது எப்பவும் வச்சுட்டு இருப்பா, இது அவளோட பேக் தான் எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. இது இங்கே கிடக்குது அப்படின்னா இப்போ சொலனாக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல, நீ அந்த பக்கம் தேடு நான் இந்த பக்கம் தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு தேட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இளவரசருக்கு வந்து அந்த உள்ளுணர்வு இருக்கும் இல்லையா, அது ஏதோ தப்பா நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கு. அந்த இடத்துல இருந்து யாரோ இழுத்துட்டு போன மாதிரி தடையும் இருக்கு. ஸோ இந்த பக்கமா சொலனாவை யாராவது இழுத்துட்டு போயிருப்பாங்களோ, ஏன்னா சாப்பாட்டையெல்லாம் இப்படி கீழே அசால்ட்டா விழுக்காட்டிட்டு போறவ சொலனா கிடையாது, அவளுக்கு ஏதோ நடந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாரு. அந்த தடயத்தை பார்த்துக்கிட்டே அவர் அந்த பக்கமா அப்படியே தேடிக்கிட்டே போறாரு. இந்த பக்கம் சொலனாக கண்ணா பின்னா என்னென்னமோ ஞாபகம் வருது, இளவரசர் பேசினது, இளவரசர் மனைவிகளுக்கு காதல் வந்தது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா ஞாபகத்துலேருந்து எல்லாம் வருது. தேடிட்டே வந்த இளவரசர் கண்டிப்பா இங்கே தான் வந்து சொலனா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிட்டாரு. அந்த கதவை தட்டிக்கிட்டே இருக்காரு. ஏன்னா அந்த இழுத்துக்கிட்டே வர்றப்ப அந்த காலடி தடை இதோட தான் முடியுது. அந்த கதவும் திறந்துக்குது. இவர் தட்டுல கதவை திறந்துக்குது. உள்ள வந்துட்டு சொலனா என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறப்போ கதவை யாரும் வெளியிருந்து சாத்துறாங்க. அது வந்து இளவரசர் கவனிக்கல.
என்ன சொலனா இருக்கிற நிலைமையை பார்த்துட்டு மயக்கமா இருக்க என்னாச்சு ஏதாச்சும் தெரியலன்ட்டு அவருக்கு அப்படி கவலையா போயிடுது. இந்த பக்கம் எல்லாருக்குமே ட்ரிங்க்ஸ் ஊத்திட்டே வந்துட்டு இருந்திருப்பா இல்லையா இந்த தங்கச்சிக்காரி. இவ கடைசியில் ஜின்மோக்கும் ஊத்தி கொடுக்குறான். ஜின்மோ ரொம்ப நன்றி இளவரசி, உங்க டான்ஸை பார்க்கறதுக்கு நான் ஆவலா இருக்கேன் அப்படின்னு சொல்ல எல்லாருக்கும் ட்ரிங்க்ஸ் ஊற்றி கொடுத்துட்டு டான்ஸ் ஆடுறதுக்கு ஆரம்பிக்கிறா. இந்த பக்கம் இளவரசர் சொலனான்னு கூப்பிட சொலனாக்கு முழிப்பு வருது. ஆனா வந்ததும் தன்னை தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிறது இளவரசர் மாதிரி தெரியல, அப்பா மாதிரி தெரியுது. அப்பா எனக்காக வந்துட்டீங்களா, என்னை காப்பாத்துறதுக்காக வந்துட்டீங்களா அப்படிங்கிறப்போ என்ன இந்த புள்ளி இப்படி வளர்ற, என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் இளவரசருக்கு இருக்கும். இங்க இந்த தங்கச்சிக்காரி டான்ஸ் ஆடுவா பாருங்க. அப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக்கை இவளும் நினைச்சு பாப்பா, விசுவும் நினைச்சு பாப்பாரு. அதாவது இந்த தங்கச்சிக்காரி லைப்ரரியில ஒரு நாள் உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறப்போ விசு வந்து எதர்ச்சியா வந்திருப்பாரு லைப்ரரியில புக்ஸ் இருக்கிறதுக்காக. அப்போ விசுவை கூப்பிட்டு பேசியிருப்பா, எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிறப்போ விசுவுக்கு தான் இந்த தங்கச்சிக்காரியை பிடிக்காது இல்லையா. அரசரோட ரத்தம், அரசரோட பொண்ணு, இவளை எப்படியாவது துரத்தணும், இவங்க தாத்தா தான் இறந்து போன அரசரை சூழ்ச்சி பண்ணி கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தங்கச்சிக்காரியை எப்படியாவது அரண்மனை விட்டு துரத்தணும் தான் இந்த விசு பிளான் பண்ணியிருப்பாரு. ஸோ பிடிச்செல்லாம் வந்து பேச மாட்டார், என்ன பண்ணுறது இளவரசியாக போயிட்டாலே அப்படிங்கிறதுக்காக தான் பேசியிருப்பாரு. அது நல்லாவே தங்கச்சிக்காரிக்கு தெரியும். ஆனால் அப்போ தான் ஒரு விஷயத்த சொல்லுவா, 20 வருஷமாக இந்த நாட்டுக்காக நீங்கள் உழைச்சிருக்கீங்க, இப்போ இருக்கிற அரசர் கூட நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அமைச்சரவையில் ஒரு முக்கியமான ஆளாகவும் இருந்திருக்கீங்க. ஆனால் இத்தனையும் இருந்து என்ன பிரயோஜனம், உங்களை மாதிரியே தான் அந்த மந்திரியார் 20 வருஷமாக அரசருக்காக வந்து உழைச்சிருக்காரு. ஆனால் இன்னைக்கு பாருங்க, அவர் நாட்டுக்கோட படையோட தளபதியாக இருக்காரு, அரசரோட பர்சனல் அட்வைசராக இருக்காரு, மந்திரியா மாறிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் தன்னோட 3வது பொண்ணு அரசருக்கு கட்டி கொடுத்து அரசரை இவருக்கு மருமகனாவே ஆக்கிக்கிட்டாரு. ஆனால் உங்களுக்கு என்ன இருக்கு, ஆனால் அந்த மந்திரியார் இருக்க வேண்டிய இடத்துல மந்திரியார் இல்லைன்னா அந்த இடம் உங்களுக்கு தானே வரணும் அப்படின்னு சொல்றப்போ என்ன சொல்றீங்க, எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கிற மாதிரி விசு கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த விசு கூட சேர்ந்து என்னத்தையும் அந்த தங்கச்சிக்காரி பிளான் பண்ணியிருக்காங்க. சீன் அப்படியே கட் ஆகுது. இப்போ அந்த விசு தான் யோசிச்சுட்டு இந்த டான்ஸை பார்த்துக்கிட்டே இருப்பாரு. இந்த பக்கம் சொல்லனா வந்து என்னென்னத்தையும் வளரிட்டே இருப்பா, அப்பா அம்பா என்னென்னமோ வந்து வளரிக்கிட்டே இருப்பாளா. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இளவரசருக்கு ஒன்றுமே புரியல. அந்த சமயத்தில் இந்த டான்ஸை வெளியே நின்று பார்த்துட்டு இருப்பான் சாடோ. அந்த சமயத்தில் அவன் தான் யோசிச்சு பார்ப்பான், என்ன மன்னிச்சிருங்க இளவரசி, நீங்கள் சொன்னது என்னால் பண்ண முடியாது, சொலனாவோட அந்த மெமரி என்னால் வந்து எரேஸ் பண்ண முடியாது. ஆனால் கவலைப்படாதீங்க, அவளுக்கு நான் மயக்க மருந்து கொடுத்துட்டேன், அவளை கண்டிப்பாக இந்த நாட்டை விட்டு நான் வெளியே அனுப்பிச்சிடுறேன், உங்கள் கண்ணிலே அவள் படமாட்டா, ஆனால் என்னால் அவள் மெமரி லாஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெமரி லாஸுக்கான அந்த குப்பி இருக்கும் இல்லையா அந்த மருந்து, அதை வந்து சொலனாக்கு சாடோ கொடுத்துருக்க மாட்டான். அது எல்லாத்தையும் இப்போ மனசில் நினச்சிக்கிட்டு அந்த மருந்து குப்பி கூட இன்னும் இவங்கிட்ட தான் இருக்கும், அதை வச்சுக்கிட்டே தான் இந்த டான்ஸ் அவன் பார்த்துட்டு இருப்பான். ஆனால் தங்கச்சிக்காரி என்ன நினைக்கிறான்னா, ஓ இவன் அந்த மருந்தை கொடுத்துட்டான் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அவன் நினச்சிட்டு இருக்கான். இந்த பக்கம் இப்போ சொல்லனாக்கு நினைவு கரெக்டாக வந்துருச்சு. இளவரசரே நீங்களா அப்படிங்கிறப்போ இளவரசருக்கு இப்போதான் அப்பாடான் இருக்கு, நான் பயந்து போயிட்டேன், நீ பேசினது வளர்னதெல்லாம் பார்த்து உனக்கு ஏதோ எல்லாம் மறந்து போச்சோ அப்படின்னு நினச்சிட்டேன், நான் ரொம்ப பதறி போயிட்டேன். அப்படிங்கிற சமயத்தில் எனக்கு தெரியல இளவரசர், நான் எப்படிங்க வந்தேன்னு தெரியல, ஒரு மாதிரி கேராக இருந்தது, மயக்கம் போட்டு விழுந்தேன், ஆனால் இந்த இடத்துக்கு எப்படி வந்தேன்னு தெரியல, ஆனால் நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க, எனக்காக வந்தீங்களா, ஏன் நீங்கள் இவ்வளோ எனக்காக கவலைப்பட்டீங்க அப்படின்னு கேட்குறப்போ இளவரசருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நீங்கள் சொல்ல வேண்டாம், எனக்கே புரியும், நான் இந்த நாட்டோட சர்வெண்ட்டு, அந்த ரீதியில் நீங்கள் எனக்காக கவலைப்பட்டிருப்பீங்க அப்படிங்கிறாங்க. சரி சரி ரொம்ப நேரம் இங்கே வெயிட் பண்ண முடியாது, ராணியெல்லாம் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, வாங்க நம்ம கிளம்பலாம் அப்படிங்கிற சமயத்தில் அச்சோ இல்லை போகக்கூடாது, இப்படி தனியாக பேசுகிற வாய்ப்பு சொல்லனா கிட்ட மறுபடியும் எப்போ கிடைக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ எனக்கு இந்த கால் மணிக்கட்டு அப்படியே வந்து சுளுக்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துப்பாரு. என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு சொல்லனா அமுத்தி விட்டுட்டு இருப்பாரு இளவரசருக்கு. அப்பாடா எப்படியோ கொஞ்ச நேரம் இவ கூட நம்ம தனியாக பேசலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாரு. கொஞ்ச நேரம் பொறுத்து அப்படியே வந்து சொல்லுவார், என்னமோ சொல்லனா இங்கே நம்ம இருக்கோம், தனியாக பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன், நீ ஜின்மோ விட்டு கொஞ்சம் தள்ளிடு, அவன் கிட்டத்தட்ட பெண்களை விரட்டுறதுல ஓநாய் மாதிரி, அவனுக்கு பொதுவாக அழகாக இருக்கிற பெண்களை தான் பிடிக்கும், இப்படி இருக்கிற பெண்களை தான் பிடிக்கும், அப்படி இருக்கிற பெண்களை பிடிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, அவனுக்கு பொண்ணுங்களையே பிடிக்கும், அதனால் நீ கொஞ்சம் தள்ளிடு, உனக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற அந்த துக்கத்தை எங்கே கொண்டு போய் தீர்க்கறதுன்னு தெரியாமல் பொண்ணுங்க ஒயின்னு இந்த மாதிரி பண்ணிட்டு அவன் வந்து கிடப்பான். அப்படிங்கிற சமயத்தில் இவளுக்கு சொல்லனாக்கு வந்து அது பிடிக்கிறதில்ல. இல்லை இளவரசரே, நீங்கள் ஜின்மோவை பற்றி இப்படிலாம் சொல்லக்கூடாது, அவர் பாவம், நான் ஜின்மோவை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், அவங்க அப்பா வேட்டைக்கு போகிறப்போ சூழ்ச்சியெல்லாம் கொண்டுட்டாங்க, இந்த உலகத்தில் அவருக்கு அப்பான்னு ஒருத்தர் அவர் மட்டும்தான் இருந்தார், அம்மா அவர் பிறந்தப்பவே ஜின்மோ பிறந்தப்போ இறந்துட்டாங்க, கடைசியில் அப்பாவையும் வேட்டைக்கு போன இடத்துல அறியாத வயசுல பறி கொடுத்துட்டு 3 வயசுல இருந்து அரண்மனைக்கு வெளியே யாரோட ஆதரவும் இல்லாமல் வளர்ந்துருக்காரு, அவர் இப்படி ஏன் குடிக்கிறாரு அப்படிங்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடியுது, ஏன்னா நான் என் அம்மா அப்பா தங்கச்சி கூட எல்லாம் வாழ்ந்துட்டேன், திடீர்னு அவங்க இல்லாமல் போனப்போ நான் எவ்வளோ துக்கப்பட்டேன் அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும், ஆனால் அம்மா அப்பா தங்கச்சின்னு சொல்லிட்டு பல வருடங்களை நான் அவங்க கூட வாழ்ந்திருக்கேன், அப்படிப்பட்ட எனக்கே அவங்க இழந்துட்டு நான் அவ்வளோ வேதனைப்படுறேனே, சின்ன வயசுலேருந்து அந்த பாசமே கிடைக்காம வளர்ந்த ஜின்மு எந்த அளவுக்கு வேதனைப்பட்டிருப்பாரு. இதுக்கப்புறமாவும் நான் ஜின்மு சார்கிட்ட நான் நல்லபடியாக பேசுவேன், ரொம்ப நல்ல விதமாக நடந்துப்பா அப்படிங்கிறப்போ பேசாமல் இரு சொல்லனா, நீ இப்படி சொல்லாத, நீ இப்படி சொல்ல எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லுவாரா. ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க இளவரசருக்கு. என்னடா இது எப்படி சொல்லி இந்த பிள்ளைக்கு புரிய வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த பக்கம்
சொலனாவை தேடிட்டு இருந்த பாடிகார்டு இப்போ இளவரசர் எங்க இருக்காருன்னு தெரியாம தேடுற மாதிரி ஆயிப்போச்சு. இந்த பக்கம் இளவரசர் வந்து சொல்லுவாங்க, ஏன்னா அவருக்குள்ளேயும் பல துக்கம் இருக்கு, அது யாருக்கிட்டையும் அவர் சொன்னதில்லை. ஸோ சொலனா கிட்டதான் சொல்றாங்க, என் அம்மா தான் இந்த உலகத்துல எனக்குன்னு இருந்த ஒரே ஒரு உயிர். என் அம்மா இறந்ததுக்கு அப்புறமாக அரசர் வந்து என் அப்பா தான். ஆனா அப்பான்னு கூட அவரை வந்து என்னால் கூப்பிட முடியாது, அரசர்னு தான் நான் கூப்பிடணும். ஆனா என் அம்மாவெல்லாம் அரசர் எப்பவோ மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அவரால் மறக்க முடியாத ஒரே ஒரு காதல் அப்படின்னா சுபேகாவோட அம்மா தான். ஆனால் அதை நினைக்கிறப்ப நான் சந்தோஷம்தான் படுறேன். அட்லீஸ்ட் அரசரோட லைஃப்பில் ஒரு உண்மையான காதல் இருந்திருக்கு. அந்த காதலை வந்து அவர் மனசுக்குள்ளே அவர் வச்சிருந்திருக்காரு அப்படின்னு நினைக்கிறப்ப எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் என் மனசில் ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்குது, அது யாருக்குமே தெரியல. எப்போவுமே என்னால் இது முடியாது, இதை நான் பண்ண மாட்டேன், எனக்கு டயர்டாக இருக்குது, எனக்கு வலிக்குது நான் சொன்னதே கிடையாது. ஏன்னா எனக்கு பயமாக இருந்தது, என் அம்மாவை அரசர் மறந்த மாதிரி என்னையும் என்னோட அப்பா அரசர் மறந்துடுவாரோ அப்படிங்கிற எனக்கு பயம் எனக்கு இருந்தது. ஆனால் எனக்குள்ளே தோணும், எனக்கு கால் வலிக்குது, இன்னைக்கு என்னால் ஓடி ப்ராக்டிஸ் பண்ண முடியாது, எனக்கு கை வலிக்குது, நிறையா நோட்ஸ் எழுத முடியாது, எனக்கு டயர்டாக இருக்குது, எனக்கு தூக்கம் வருது அப்படிங்கலாம் எனக்கு சொல்லணும்னு தோணும். ஆனால் நான் யார்கிட்ட சொல்கிறது? அம்மாங்கிற ஸ்தானத்தில் அதை சொல்கிறதுக்கு எனக்கு யாரும் இல்லை. அதை என் அப்பா கிட்ட சொல்லலாம். ஆனால் அப்பா இந்த நாட்டுக்கு அரசர் அப்படி நான் சொல்கிறதன் மூலியமாக நான் நல்ல மகன் இல்லைன்னு அவர் நினச்சிடுவாரோ, அவரும் எனக்கு இல்லாமல் போயிடுவாரோ. என் அம்மா இறந்து போயிட்டாங்க, என் அம்மாவை பற்றி அரசர் மறந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா என் அம்மாவை பற்றி அரசர் பேசி நான் கேட்டதே கிடையாது. ஆனால் அதே மாதிரி என்னையும் அரசர் மறந்துடுவாரோ அப்படிங்கிற பயத்தில் நான் பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். நைட்டு ஃபுல்லாக கூட முழிச்சிட்டு இருந்து நான் படிப்பேன். ஆனால் எனக்கும் தோணும், எங்கள் அம்மாவை நினச்சி, அம்மா எனக்கு தாகமாக இருக்குது, அம்மா எனக்கு பசிக்குது, அம்மா நான் கொஞ்சம் நேரம் தூங்கட்டுமா, எனக்கு தலைவலிக்குது, எனக்கு உடம்பு சரியில்லை, அம்மானு கூப்பிடணுன்ட்டு இருந்தது. அந்த அம்மாங்கிற இடத்த நிரப்புறதுக்கு என் லைஃப்பில் யாரும் இருந்தது கிடையாது. உண்மையில நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறதுக்கும் எனக்கு ஒன்றும் யாரும் இருந்தது கிடையாது. அப்படிங்கிறப்போ இதெல்லாம் கேட்குறப்போ சொல்ல நான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஆள ஆரம்பிச்சிருவா. இது இளவரசர் பார்த்ததும் நான் ஏன் அலறேனே எனக்கு தெரியல, ஸ்டூபிட் மாதிரி அலறல இளவரசரே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை துடைக்க போகிறப்போ இளவரசர் சொல்லனா கையை பிடிச்சிக்கிட்டு அவரே கண்ணீரை தொடச்சி விட்டு கிஸ் பண்ணலான்னு கிட்ட வருவார். கரெக்டான சமயத்தில் பாடிகார்டு வந்துடுவாங்க. அப்புறம் இவங்கெல்லாம் வெளியே வந்துடுவாங்க. சொல்லனா ஓடிக்கிட்டே இருப்பா, இளவரசரை சீக்கிரம் வாங்க, இல்லைன்னா நம்ம அந்த டான்ஸை மிஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்போ சொல்லனாக்கு புரியுது இளவரசர் நம்ம கிஸ் பண்ண வந்திருக்காரு அப்படிங்கிறது. ஆனால் அதை காட்டிக்காம சொல்லனா அதை சொல்லிட்டு போயிடுவா. இளவரசருக்கு ஐயோ இதுக்கப்புறம் நான் அவகிட்ட எப்படா பேசுறது அப்படின்ட்டு இருக்கும். கடைசியில் பாடிகார்டு இருந்துட்டு நான் பயந்தே போயிட்டு இளவரசரே கரெக்டாக அவங்களை எப்படி நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னது. இளவரசர் திரும்பி ஆமாண்டா ஆமாம், ஏன் இன்னொரு 5 நிமிஷம் லேட்டாக என்னை கண்டுபிடிச்சிருக்க கூடாது அப்படின்னு திட்டிட்டு போயிடுவாரு. அதுக்கப்புறம் எல்லாருமே இந்த பார்ட்டி ஹாலுக்கு வருவாங்க. வெளியே மெய்டெல்லாம் இருப்பாங்க. அந்த மெய்டெல்லாம் நிற்கிறதுனால இளவரசர் பாடிகார்டு மட்டும் உள்ளே போயிடுவாங்க. அந்த மெய்டெல்லாம் மறைச்சிக்கிட்டதுனால உள்ளே இருக்கிற தங்கச்சிக்காரியே சொல்லனா பார்க்கல. அதுக்கப்புறம் அந்த தங்கச்சிக்காரி அந்த டான்ஸையும் ஆடி முடிக்கிறா. உடனே வந்துட்டு ஜின்மு கூப்பிடுவான், இந்த அங்கே ட்ரிங்க்ஸ் குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறப்போ அதை குடிச்ச தங்கச்சிக்காரி இன்னும் கொஞ்சம் கொடுங்க, இன்னொரு விஷயத்த நான் பண்ண போகிறேன், அது எனக்கு தெம்பு வேணும் அப்படிங்கிறப்போ ஜின்முக்கு புரியல, இன்னொரு வாட்டி நான் ஒயின் ஊற்றி கொடுக்கணுமா அப்படின்னு கேட்குறப்போ அப்போ கரெக்டாக இளவரசர் வருவார். இளவரசி நீங்கள் ரொம்ப நல்லா நடனம் ஆடினீங்க அப்படின்னு சொல்லிட்டு குயினுக்கு போய் அந்த ட்ரீயோட லீஃபில் எடுத்திருப்பாங்க இல்லையா அதை கொடுக்குறாங்க. எல்லாருமே இந்த இளவரசியோட நடனத்தை பாராட்டுவாங்க. அந்த இளவரசி அகைன் முட்டி போட்டு உட்காந்துட்டு என் நடனம் நல்லா இருந்ததுன்னு எல்லாரும் பாராட்டினதுக்கு ரொம்ப நன்றி, அரசரே இப்போ நான் பேசுறதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது இந்த இடத்துல பேசினாதான் சரிப்பட்டு வரும், இங்கே இருக்கிற நிறையா பேர் உங்களோட ஓல்டு ஃப்ரெண்ட்ஸு, இங்கே இருக்கிற நிறையா பேர் அமைச்சரவையிலையும் சரி மந்திரி உங்கள் கூட இருக்கிறவங்களும் சரி பல வருடங்களும் உங்கள் கூட இருக்கிறவங்க உங்களுக்கு அட்வைஸராக இருக்கிறவங்க. ஆனால் அப்படி இருக்கிற கூட்டத்தில் ஒரு நச்சு பாம்பு இருக்குது. அந்த நச்சு பாம்பு நம்ம எதிரி நாட்டோட தளபதியாரோட சேர்ந்துட்டு பல வேலைகளை பார்த்துருக்கு. அந்த நச்சு பாம்பை நான் இங்கே வந்து தோல் உரிக்க போகிறேன், உங்களுக்கு நான் எக்ஸ்போஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறப்போ அரசர் சொல்லுவார், இதை பாருமா அதெல்லாம் பேசுறதுக்கான இடம் இது கிடையாது, அரச வேலை பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ராணி சொல்லுவாங்க, ஆமாம் இளவரசி இங்கே நடக்கிறது பர்த்டே பார்ட்டி, இங்கே வேண்டான்னு ஆரம்பிக்கிறப்போ மறுபடியும் முட்டி போட்டு சொல்லுவா, இல்லை நான் இங்கே தான் சொல்லியே தீருவேன், இது நம்ம நாட்டு சம்மந்தப்பட்ட விஷயம், உங்களோட மதிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் மேடை கூப்பிடுறப்போ அவள் வந்து ஒரு லெட்டர் கொண்டு கொடுப்பா. அரசர் இது என்னன்னு தெரியுதா, இது வந்து எதிரி நாட்டு தளபதிக்கும் நம்ம நாட்டில் உங்கள் கூடவே இருக்கிற உங்கள் நம்பிக்கையை சம்பாதிச்ச ஒருத்தருக்கும் பரிமாறப்படக்கூடிய அந்த கம்யூனிகேஷன் இந்த லெட்டரில் தான் நடந்துட்டு இருக்கு, அது யாருன்னு கூட என்னால் சொல்ல முடியும் அப்படிங்கிறப்ப எல்லாரும் பதறாங்க. மந்திரியார் கூட சொல்லுவாங்க, இதை பாருங்க இளவரசி நீங்கள் வைக்கிற குற்றச்சாட்டு அப்படிங்கிறது லைட்டான விஷயம் இல்லை, ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் வேணும் அப்படிங்கிறப்போ எல்லாம் எனக்கு தெரியும், ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் என்கிட்ட இருக்குது, அப்படி எதிரி நாட்டு தளபதி யாருக்கு இங்கே இருந்து பேச்சுவார்த்தை நடத்திக்கிறது நம்ம நாட்டுக்கு துரோகியாக இருக்கிறது வேறு யாருமே கிடையாது, இந்த மந்திரியார் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவா. அவ்வளோதான், எல்லாரும் அப்படியே ஆடி போயிடுவாங்க. ஆதாரமாக அந்த லெட்டர் இருக்கே, அந்த எதிரி நாட்டு தளபதியார் வந்து இந்த மந்திரியாருக்கு எழுதின லெட்டர் அப்படிங்கிற மாதிரி அதை ப்ரொசீடும் பண்ணிட்டான். மந்திரியாரோட மனைவி இளவரசி நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை, நெஞ்சு பிடிச்சிட்டு மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. ராணி ஓடி வந்து அம்மா என்ன ஏதுன்னு பார்க்குறப்போ வெளியே தகவல் கொடுத்துருவாங்க, மருத்துவரை வர சொல்லிட்டு. இந்த பக்கம் விசு அப்படியே இது எல்லாத்தையும் வில்லங்கமாக பார்த்து சிரிச்சுட்டு அப்படியே ட்ரிங்க்ஸ் குடிப்பான் பாருங்க. அதை ஜின்மும் நோட் பண்ணிடுவாங்க. அட பாவமே, அப்போ நம்ம முதுகுக்கு பின்னாடி
இந்த இளவரசியும் நம்ம விசு அங்கிள் ஏதோ பிளான் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. இந்த ஜின்முவே ஷாக்காக தான் பார்த்துட்டு இருப்பான். இளவரசருக்கும் பயங்கர ஷாக்கு. மந்திரியாருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அரசரை பார்த்தா அரசர் ஒரு கோவமாக தான் மந்திரியாரை பார்க்குற மாதிரி இருக்கும். உள்ள ஏதோ கலோபுரம் நடக்கிற மாதிரி இருக்கு. கசகசன் சவுண்டு கேட்குது. வெளியே நின்று எல்லா மேடும் பார்த்துட்டு இருப்பாங்க. கொஞ்சம் லைட்டாக டோர் ஓப்பன் ஆயிருக்கும். அதன் வழியாக பார்க்குறப்போ சொல்லனா தன் தங்கச்சியான சோல்கியை பார்த்துடுறா.